மன்றமானது 11வது பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு என்னவென்று பார்த்தால், இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பது ஆசிரியரா அல்லது இணையதளமா? என்ற தலைப்பினில் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி செல்ல இருக்கும் நடுவர் செல்வி கீர்த்தனா அவர்களையும், மற்றும் ஆசிரியரே அணியில் இருக்கும் திரு பாதுஷா ஐயா அவர்களையும், செல்வி கிருத்திகா அம்மா அவர்களையும், திருமதி சூர்யா பிரேமா அம்மா அவர்களையும், இணையதளமே என்ற தலைப்பில் பேச இருக்கும் வே. தசரதன் அவர்களையும், செல்வன் சஞ்சய் அவர்களையும், செல்வி யாழினி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதை மிக்க மகிழ்ந்து வரவேற்கிறோம். மேலும் வாகை குரல் மன்றம், வாகை மழலையர் மன்றம், வாகை மகளிர் மன்றம், வாகை மாணாக்கர் மன்றம், வாகை பணுவல் மன்றம் என்று அனைத்து மன்றங்களிலிருந்தும் வருகை தந்துள்ள என் அனைத்து அன்பிற்கினிய நெஞ்சங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனிதே பட்டிமன்றம் துவங்குகின்றது. உங்களுக்கான விதிமுறைகள் நீங்க குழுவில பார்த்திருந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு நிமிஷம் சொல்றேன். 5 நிமிட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ கம்பல்சரி கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சு பேசுங்க. நடுவர் வந்து இனிமேல் நடத்துவாங்க. நடுவர் அம்மா, கீர்த்தன் அம்மா. சொல்லுங்க ஐயா. நீங்க துவங்கிக்கலாமா? அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பது ஆசிரியரா இணையதளமா? இந்த பட்டிமன்றம் என்பது கீர்த்தனம்மா ப்ளீஸ் 1 நிமிஷம். மேம் சொல்லுங்க மேம். விஷ்ணு, இது ரெக்கார்டிங்ல ஏதோ எரர் காட்டுது விஷ்ணு, ஸ்டார்ட் பண்ண முடியல. மேம் ஓகே மேம், சிந்து இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிந்து பார்த்துப்பாங்க. சரி, ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். மேம் கீர்த்தனா மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். இடையூறுக்கு மன்னிக்கவும். வணக்கம். இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பது ஆசிரியரா இணையதளமா? ஒரு அற்புதமான இன்றைய சூழலுக்கு தேவையான ஒரு பட்டிமன்ற தலைப்பை தேர்வு செய்து இந்த பட்டிமன்றத்திற்கு கொடுத்ததற்கு வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது சார்பாகவும் இந்த பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கும் அனைத்து திறமை வாய்ந்த பேச்சாளர்கள் அனைவரது சார்பாகவும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்றெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இப்ப அந்த காலகட்டத்தை தாண்டி இப்பொழுது அந்த ஆசிரியரை விட இணையதளம் நிறைய பாடங்களை கற்பித்துக் கொள்ள கொடுக்கிறதா அப்படின்ற ஒரு பட்டிமன்ற தலைப்பு வந்திருக்கு. அப்படின்னா இன்றைய சூழலின் கல்வி கற்றல் என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒரு மாபெரும் மாற்றத்தில் தான் இருக்கிறது. இதனை சரிவர பேசி அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக 2 அணிகளில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். அனைத்து பேச்சாளர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏனென்றால் இப்படி ஒரு வாய்ப்பு வாகை தமிழ்ச்சங்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது முதலாவதாக இன்றைய சூழலில் பாடம் கற்பிப்பது ஆசிரியரே அப்படின்றதுக்காக திறம்பட பேசுவதற்காக திரு பாதுஷா அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஐயா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நடுவர்களே, கேட்கிறதா? கேட்கிறது ஐயா, பேசுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுள் இருப்பவனே, உலகை படைத்தவனே, உன்னையே போற்றுகிறேன். இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பது ஆசிரியரே என்ற தலைப்பில் விவாதம் செய்ய எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இணையம் மூலம் கற்கும் கல்வி மாணவர்களுக்கு பாடத்தை மட்டும் தான் கற்பிக்கிறது. ஆனால் ஆசிரியர் மூலம் கற்கும் கல்வி மாணவர்களுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியை கொடுக்கிறது. நேரடி வகுப்பிலே மாணவர்கள் ஆசிரியர்கள் மூலம் கற்கின்ற கல்விகளுக்கு உடனடியாக அவர்களுடைய சந்தேகத்தை கேட்டு தீர்த்து கொள்ள முடியும். ஆசிரியர் வகுப்பிலே பாடம் நடத்தும் பொழுது மாணவர்களுடைய சார் கேக்குதா? சொல்லுங்க சார். சார், உங்க வீடியோ ஆன் பண்ணல சார், வீடியோ ஆஃப் பண்ணல இருக்கு. மாணவர்கள் வகுப்பறையிலே ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது
மாணவர்களுடைய முகப்பாவனைகள் வைத்தே அவர்களுக்கு பாடம் புரிகிறதா புரியவில்லையா, மாணவர்கள் எந்த மனநிலையில் இருந்து பாடத்தை கவனிக்கிறார்கள் என்ற பலவிதமான முகப்பாவனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு பாடம் நடத்துவது என்பது வகுப்பறையிலே ஆசிரியர் நடத்துகின்ற பாடமுறையில் மட்டும்தான் சாத்தியமாகும். மேலும் மாணவர்கள் தன் சக மாணவர்களோடு பழகி ஒரு குழு பணியாக ஒரு தலைமைத்துவத்தையும் ஒரு சமூக திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஆசிரியர் நடத்துகின்ற வகுப்பறையில் பாடத்தில் மட்டும்தான் அதனை நாம் பெற முடியும். மேலும் ஆசிரியர் நடத்தும் பாடத்திலே நேரடி பழக்கம் இருப்பதனால் மாணவர்கள் தங்களோடு படிக்கின்ற மாணவர்களோடு இணைந்து பல சமூக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இது பிற்காலத்திலே அவர்கள் சமூகத்தோடு பழகின்ற போது வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆசிரியர் நடத்துகின்ற பாட கல்வி முறை ஒரு உந்துதலாக இருக்கும் என்பது என்னுடைய கோரிக்கை. மேலும் நடுவர் அவர்களே, தாங்கள் இயற்கை விவசாயி வழிகாட்டி என்ற ஒரு கல்லூரியில் இருந்து பயின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த இயற்கை விவசாயத்தை இணையம் மூலம் கற்றுக்க முடியுமா என்றால் கற்றுக்க முடியாது. ஏனென்றால் இணைய கல்வி மூலம் ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி ஒன்னு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான் பெற முடியுமே தவிர பிராக்டிக்கல் நாலேஜ் எதுவுமே பெற முடியாது. ஆனால் வகுப்பிலே ஆசிரியர் நடத்தும் பாடம் மூலம் தியரிட்டிக்கல் நாலேஜையும் பெற்றுக்கொள்ளலாம், அதே மூலம் பிராக்டிக்கல் நாலேஜையும் பெற்றுக்கொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை. நேரடி வாய்ப்புகள் வகுப்பிலே மாணவர்கள் ஆசிரியர் மூலம் பாடம் கற்றுக்கொள்வதனால் அவர்களுக்கு கவனச்சிதைவு ஏற்படாது. இப்ப இணையதளம் மூலமா பாடம் கத்துக்கொண்டு இருந்தோம்னா திடீர்னு இணையதளம் மூலம் இருக்கும்போது திடீர்னு விளம்பரங்கள் வரும், வேறு ஆடுகள் வரும்போது மாணவர்களுடைய கவனங்கள் சிதைவடைய அது ஒரு பெரும் காரணமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் இணையம் மூலமாக பார்ப்பதனால் டேட்டா காலியாயிரும், உடல்ல நோய் ஏற்படும், பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இணையம் மூலம் கற்கின்ற கல்வி ஒரு சான்றாக இருக்கின்றது. மேலும் ஒரு இணையதளத்தில் நாம் கற்கின்ற போது ஒரே பாடத்தை பல ஆசிரியர்கள் நடத்துவார்கள். பல கோணங்களை நடத்தும் போது அது நமக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு இணையம் மூலம் கற்கின்ற கல்வி வழி வைக்கிறது. ஆனால் வகுப்பறையிலே ஆசிரியர்கள் மூலம் மாணவர்கள் கல்வி கற்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணை பயன்படுத்தி நடத்துவதனால் அவர்களுக்கு நேரத்தை எப்படி கையாள்வது என்பது அவர்களுக்கு தெரிய வருகிறது. மேலும் ஆன்லைன் கல்வி முறையில் ஒரு மாணவன் கல்வியினுடைய அறிவை மட்டும்தான் பெற முடியும். ஆனால் அந்த ஆன்லைன் கல்வி என்பது ஒரு கருவி மட்டும்தான், மாணவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கின்ற ஒரு கருவி. ஆனால் ஆசிரியர்கள் மூலம் கற்கின்ற போது ஒரு மாணவன் அறிவு வளர்கிறது, சமூகம் மற்றும் ஆழ்மை வளர்ச்சிக்கு உதவ ஒரு முழுமையான அனுபவமிக்க ஒரு கல்வியினை ஒரு மாணவன் பெறுகின்றான். ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறையிலே படிக்கின்ற மாணவர்களின் தனித்திறனை கண்டறிந்து கற்பித்தல் மூலம் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றனர். கல்வி என்பது அறிவை மட்டும் தருவதல்ல, அது நேர்மை, பச்சாத்தாபம், மரியாதை, பொறுப்பு ஆகியவற்றை ஒரு மாணவனுக்கு போதிப்பதுதான் அந்த கல்வியினுடைய முக்கியமாகும். இதனை இணையம் மூலம் கற்க முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது அவர் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு எவ்வாறு முடிவெடுப்பது என்பதெல்லாம் ஆசிரியர் மூலமாக மாணவர்கள் கற்கிற போதுதான் அதுக்குள்ள அறிவினை பெறுகின்றார்கள். ஆசிரியர் என்பவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். இன்று நம்ம கேட்டிருக்கோம், பல பெரிய நிலையில் இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, நான் ஆசிரியர் மூலமா தான் என்னுடைய ஆசிரியர் இப்படி பாடம் நடத்துவாரு, அதை நான் கத்துக்கிட்டு தான் நான் பாடம் நடத்தி ஒரு ஆசிரியர் ஆகிறேன், அவர் ஒரு ட்ரெஸ் இப்படி பண்ணுவாரு, அவர் உடை பாவனை ஒவ்வொன்றையுமே மாணவர்கள் நேரடியாக ஆசிரியர் மூலம் கற்கின்ற பொழுது அதாவது ஆசிரியருடைய பாடத்தை மட்டும் புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலிருந்து அவர்கள் கற்கின்றார்கள். இது இணையதளம் மூலமா நடக்காது. ஏன் இணையதளத்திலே ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார் என்றால் அங்கேயும் ஆசிரியர் கற்பித்தால் மட்டும்தான் மாணவர் இணையதளத்தின் மூலம் சில பாயிண்ட்ஸ்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஆசிரியர் கற்பித்தல் மூலம் பொறுப்புள்ள குடிமகனை உருவாக்குகின்றார், அறிவையும் திறனையும் மாணவர்களுக்கு வளர்க்கின்றார், பகுப்பாய்வு சிந்தனையை உருவாக்குகின்றார், முழுமையான வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கின்றார். மாணவனுடைய எதிர்காலத்தை பெற்றோர்கள் தங்களுடைய ஆசிரியர்கள் நம்பிதான் கொடுக்கின்றார்கள். இன்னைக்கு யாராவது பெற்றோர் நான் இணையதளத்தை நம்பி என் பையனுடைய எதிர்வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? இணையத்துல போனோம்னா அவன் தனிமைப்படுத்தப்படுகின்றான். என்ன கதவு முடிக்கிறான், வீட்டுக்குள்ள இருக்கலாம், தனிமைப்படுத்தப்படுகிறான். அவன் என்ன படிக்கின்றான், ஏது படிக்கிறான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆசிரியர் கையிலே மாணவரை கொடுக்கும் பொழுது அந்த காலத்துல சொல்லுவாங்க, முகத்தை மட்டும் விட்டுட்டு என் மாணவனை என்ன வேணா செய்யுங்க, என் மாணவன் என்னுடைய பையன் நல்ல ஆளாகணும் என்பதை ஆசிரியரிடம் தான் ஒப்படைத்தார்கள் தவிர இணையதளத்தில் ஒப்படைக்கவில்லை. ஆசிரியர் என்பவர் இரண்டாவது பெற்றோராக கருதப்படுகிறார். இணையதளம் மூலம் கற்பது என்பது ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி மூலம் கற்பது போன்றது. நடுவர்களே, தொலைக்கல்வி மூலம் கற்பதனால் கல்வி மட்டும் தான் கற்க முடியும்.
ஒழுக்கத்தை கற்க முடியுமா? இதற்கு ஒரு சான்று என்னவென்றால், கொரோனா காலத்திலே நாம் பள்ளியிலே நடத்தப்பட்ட வகுப்புகள். கொரோனா காலத்திலே பாடம் நடத்தும்போது என்ன செய்வான்? டேட்டா முடிச்சுன்னு கட் பண்ணிட்டு போயிடுவான். இல்லைன்னா அப்படியே ஒரு போட்டோ வச்சு விட்டு அப்படி போயிடுவான். அதாவது பேஜ் என்ன சொன்னாங்கன்னா கொரோனா பேஜ்னு சொன்னாங்க. கொரோனா காலத்துல படித்த மாணவர்களுக்கு, இணையவழியை படித்த மாணவர்களுக்கு அறிவு கம்மி என்று நிறைய கம்பெனிகளில் அவர்களுக்கு வேலையை கொடுப்பதே சந்தேகமா இருந்தது. திரும்ப அவர்கள் தங்களுக்குடைய ஒரு கோர்ஸை படித்து, அவர்களுக்கு என்று வழங்கப்பட்ட எந்த துறையில் இருக்கோ அதுக்கு கோர்ஸை பெற்று அதில் தன்னை முன்னிறுத்தி தான் சென்றார்கள். எனவே இணையம் மூலம் கற்பிப்பவர்களுக்கும் ஆசிரியர் மூலம் கற்பவர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஆசிரியர் மூலமாக கற்கின்ற மாணவனே நன்ற அறிவாளியாகவும் வெற்றியாளனாக வருவான் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இணைய மாணவர்களுக்கு சோம்பேறித்தனை பற்றி ஏற்படுகிறது. படிச்சுக்கிட்டே இருப்பான், பார்த்துட்டே இருப்பான், தூக்கம் வந்து வச்சுங்க அப்படியே மூடிட்டு படுத்துருவான். ஆனால் ஆசிரியர் வகுப்பையிலே கற்றுக் கொடுக்கும் பொழுது அவன் தூக்க மரமா இருந்தால் எஞ்சி போய் மூஞ்ச கழித்துவா அப்படி என்று கூறிவிட்டு அவனுக்கு தகுந்தவாறு அந்த பாடத்தை நடத்தி அவனை உற்சாக முகத்தில் கொண்டு வருவதுதான் ஆசிரியர் மூலமாக பாடம் கற்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இணையம் மூலம் கல்வி கற்கும் போது கவன சிதறல் ஏற்படுகிறது, உடலில் நோய்கள் உருவாகிறது. எப்படியே வச்சுக்கிட்டே பார்க்கும் பொழுது என்ன செய்யறது? உடலில் பலவிதமான நோய்கள், கண் நோய்கள் உண்டாகிறது, தலைவலி உண்டாகிறது, காசு வீண் விரயம் செய்யப்படுகிறது. டேட்டாக்கள் திருடப்படுவதனால் காசு வீண் விரயம் செய்யப்படுகிறது, மின்சாரங்கள் விரயம் செய்யப்படுகிறது. சமூகத்தில் மாணவன் தனிமைப்படுத்தப்படுகின்றான். அவன் தனிமைப்படுத்தப்பட்டு அவன் என்ன படுகின்றான்? அவன் எப்ப பார்த்தாலும் தான் படிக்கிறேன் என்று ஒரு தனிமை நிலைமை தள்ளப்படுகின்றான். உளவியல் ரீதியான பல பிரச்சனைகளை அவன் சந்திக்கின்றான். மன அழுத்தம் ஏற்படுகிறது. சைபர் அச்சுறுத்தல், சைபர் கிரைம்கள், பல விஷயங்களை ஏதாவது தொட்டுட்டோம்னா பணம் பெறுது. இதெல்லாம் நான் இணையதளமா படிக்கும்போது வர்றது நம்ம ஏற்படுகின்ற விளைவுகள். எனவே இணையதளம் மூலமாக மாணவன் கற்பது என்பது ஆசிரியர் மூலமாக கற்பதை விட மிகவும் மோசமானது என்பதனை நான் பதிவு செய்கிறேன். மேலும் ஆசிரியர்கள் மூலமாக கற்கின்ற கல்விதான் வெற்றி தரும் என்பதற்காக தமிழக அரசு இல்லம் தேடி கல்வி, நீங்கள் ஆசிரியரை தேடி படிக்காதவங்க பரவாயில்லை, நாங்கள் வீட்டுக்கு ஆசிரியர் அனுப்பி வைக்கிறோம், அது மூலமா படிக்கல என்று அப்பதான் நீங்க வெற்றி பெற இல்லம் தேடி கல்வி போன்ற திட்டங்களை ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் மாணவர்களுக்கு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்து விடுது. திருவள்ளுவரை கூறியிருக்கிறார், என்ன தெரியுமா? ஆசிரியர் மூலம் கற்றல், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்ன குரலுக்கு விளக்கம்? ஆசிரியர்கள் தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் பல விஷயங்களை கற்க வேண்டும், அதனை தன்னிலம் பயில்கின்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஓப்பட தலைக்கூலி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மாணவர்கள் மனதில் பதியும்படி ஆசிரியர்கள் பாடம் நடத்த வேண்டும். அடுத்த குறை என்ன சொல்கிறார்? கண்ணுடையார் என்பார் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். பாடம் நடத்துவது மட்டும் ஒரு ஆசிரியருடைய பணி அல்ல, மாணவர்கள் அறியாமையை போக்கி அவர்கள் வாழ்வில் அறிவு ஒளி ஏற்றி வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதுதான் ஒரு ஆசிரியருடைய கடமை என்பது இந்த திருவள்ளுவர் தன் குரல் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதனை இணையதளம் செய்யுமா என்றால் ஒரு காலம் செய்யாது. பாடம் நடத்துவது என்பது அன்பு, தெளிவு, அளவான அறிவோடு மாணவர்களின் மனதில் பதிய வைக்கும் கல்வியை நடத்துவதே ஆசிரியருடைய பெரும் பங்கா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இணையம் மூலமாக, இப்பொழுது சிறு காலங்களாக வந்திருக்கிற இணையம் மூலமாக கல்வி கற்பது என்பது கற்றற்ற காற்றாறு போன்றது. அதை பயன்படுத்தும் முறை சரியில்லை எனில் அது தேவையற்ற வழிகளையும் விட்டு செல்லும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை. அன்றே வள்ளுவர் கூறினார், ஒன்றின் ஒளிந்தான் அதனால் பிரிதொன்றின் கண்பட சாற்றுக்கடை. இணையம் மூலம் வரும் பல இடையூறுகள் கற்றலுக்கு தடையாக இருக்கும் என்பதை அன்றே கூறிவிட்டார். எப்பொருள் எத்தன்மை ஆகிதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு மாணவன் கல்வி கற்கிறான் என்றால் எது சரி எது தவறு என்று அவன் அறிந்து படிக்க வேண்டும். ஆனால் இணையதளத்திலே வருகின்ற அனைத்து செய்திகளும் சரியானதா தவறாததா, அதிலே வருகின்ற அனைத்து வினாக்களுக்குள்ள விடைகள் சரியாதா தவறாதா என்பது மாணவர்களுக்கு ஒருபோதும் தெரியாது. எனவே மாணவர்களுக்கு அறிவை வழங்குவது, இந்த சூழ்நிலையிலே மாணவர்கள் பாடம் கற்பிப்பதற்கு ஆசிரியரே ஆசிரியரே ஆசிரியர் என்று கூறி முத்தான வாய்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து என் சிற்றுரைக்கு சிறிதறிகிறேன். மேலும் நடுவர் அவர்களே, இணையம் மூலம் கல்வி கற்பது என்பது மயக்கம் நீங்கி மெய்ப்பொருள் கண்டு கசடர கற்றால் மட்டுமே பயன் தரும். ஆனால் ஆசிரியர் மூலமாக கல்வி கற்பது என்பது அழகாக அமர்ந்து அறிவு சுடராய் வளர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய்யும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ
கீர்த்தனா மேம் கேக்குதா? இருக்கீங்களா? கீர்த்தனா மேம். மேம் கீர்த்தனா மேம் கேக்குதுங்களா உங்களுக்கு? கேட்கிறது ஐயா, கேட்கிறது. ஓகே. அதாவது முதல் பேச்சு ஒரு நிறைவான பேச்சாக கொடுத்த திரு பாதுஷா ஐயா அவர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பில் ஆழமான கருத்துக்களையும் நிறைவான கருத்துக்களையும் அந்த தலைப்பிற்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் சேகரித்து அதுவும் திருக்குறளோடு ஒப்பிட்டு அவர் ஒரு ஒரு நிறைவான ஒரு பேச்சை கொடுத்திருக்கிறார். அந்த பேச்சிற்கு மன நிறைந்த பாராட்டுக்கள். அதுவும் என்னையும் சுட்டி காட்டி பேசினார். இயற்கை விவசாய வழிகாட்டியா நீங்க இருக்கிறீங்க, உங்களால வந்து இணையதளம் மூலியமா கற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயம் இது வந்து நான் ஒப்புக்கொள்கின்ற ஒரு உண்மைதான். நான் விவசாய நிலங்களுக்கு சென்று நேரடியாக விவசாய நிலங்களுக்கு சென்று விவசாயிகளோடு சேர்ந்து அவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள், அதுவும் இந்த இப்பொழுது செய்கின்ற இந்த விவசாயத்துல இயற்கை விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நேரடியா சென்றுதான் நான் கற்றுக்கொண்டுதான் நான் ஒரு வழிகாட்டியாக இப்பொழுது பணிபுரிந்து இருக்கிறேன். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, அதை ஒப்புக்கொள்கிறேன். இருப்பினும் அவரு நிறைய கருத்துக்களை வந்து சொன்னாரு. ஆசிரியர் என்பது கல்வியை தாண்டி ஒரு அனுபவ கல்வியும் அவர்கள் தருகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் முன்மொழிந்திருக்கிறார். இந்த கருத்துக்களை தாண்டி இருப்பினும் இன்றைய சூழல்ல வந்து இணையதளத்தின் மூலமாகத்தான் பெருவாரியான மாணவர்கள் வந்து கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுவதற்காக அந்த அணியில் இருந்து முதலாவதாக திரு தசரதன் அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள், உங்கள் ஒரு சிறப்பான பேச்சை கொடுக்க வாழ்த்துக்கள். ஹலோ, இப்பதான் உங்க வாய்ஸ் கேக்குது. வீடியோ கொஞ்சம் ஆஃப் ஆயிருக்குங்க. கொஞ்சம் வீடியோ செக் பண்ணுங்க. இப்போ ஓகேங்களா? ஓகே, ஓகே. அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாயிருக்கும் கன்னித்தமிழாம் என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய வாகை தமிழ்ச்சங்க நிறுவனத்துக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணி பேச்சாளர் எண்ணணி பேச்சாளர் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாணவர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக, வளர்ச்சியில் பெரிதும் பயனுள்ளதாக இருப்பது ஆசிரியரா இணையதளமா அப்படின்றத நான் பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, இன்றைய மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரும்பான்மையாக பயனுள்ளதாக இருப்பது இணையதளம் தான் நடுவர் அவர்களே. சொன்னால் அதான் உலகம் உள்ளங்கையில் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே எதிரணியில பேசுறவங்க கரெக்டா சொன்னாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாரு. மெய்ப்பொருள் காண்பதுதான அறிவு, எப்படின்னு பார்ப்போம் வாங்க. நடுவர் அவர்களே, இன்றைய சூழல்ல சின்ன குழந்தைகளை பாருங்க. முதல்ல சின்ன குழந்தைகளை போகும். சின்ன குழந்தைகளை பாத்தீங்கன்னா பேசும் அந்த ஒரு வயது பேச்சு கத்துக்கிற அந்த ஒரு இடத்துல இருக்கிற அந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா இன்றைய இணையதளத்துல செல்போனை பார்த்து அதுல இருக்கிற அந்த அதாவது ஒரு கலங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அந்த மாதிரி பாட்டு எல்லாம் கேட்டு அதே மாதிரி தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொள்கிறது நடுவர் அவர்களே. இப்படி பார்க்கும்போது இணையதளம் நம்மளுடைய அந்த பிற்கால வருங்கால மாணவனுடைய வளர்ச்சிக்கு இளமை பருவத்திலிருந்தே அவனுடைய பேச்சாற்றலை வளர்த்துகின்றது. அது மட்டும் அல்லாமல் அவன் இப்ப நம்ம வீட்டுல வந்து உட்காந்து அப்படி இப்படி அப்படின்னாக்கா அவன் வந்து அதை கேட்க மாட்டான், விளையாட்டு இதுல இருப்பான். அதுவே அந்த யூடியூப் வழியாக அவனுடைய அந்த வீடியோவுல ஆனா ஆவன்னா அப்படின்னு சொல்லும் போது அதுல அவனுடைய கவனத்தை ஈர்த்து உட்கார வச்சு அதை கேட்கிறான் நடுவர் அவர்களே. இப்படி இருக்கும்போது அவனுடைய அந்த வருங்கால மாணவனுடைய வளர்ச்சியை படிப்படியாக இளமை பருவத்திலிருந்தே அவனுக்கு உதவி செஞ்சு வருகிறது நடுவர் அவர்களே. இது மட்டுமா, இன்னும் பாருங்க, அது அப்படியே கொஞ்சம் வளர்ந்து மேல் படிக்கு ஒரு 10வது 12ஆம் வகுப்பு போகின்ற மாணவர் அவனுடைய மைனஸ் பாயிண்ட் என்னவென்றால் வகுப்பறையில் படிக்கும் போது அவனுக்கு ஒரு சில சந்தேகம் எழும். அதாவது அங்க சந்தேகம் எழுந்தால் அவனுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்வான் நடுவர்களுக்கு.
அப்படி தீர்க்கும் பொழுது எதிரணியில பேசுறவரு அழகா சொன்னாரு, கலந்துரையாடல் ஒரு நல்லது அப்படின்னு, நேருக்கு நேரா கலந்துரையாடுறது நல்லது அப்படின்றாங்க. இதுவே எல்லா மாணவனும் நேருக்கு நேரா கலந்துரையாடும் பொழுது அவனுக்குரிய அந்த பதில் கிடைத்து விடுகின்றதா அப்படி என்றால் அது கேள்விக்குறிதான் நடுவர் அவர்களே. ஏனென்று சொன்னால் ஒரு வகுப்பறையில் அதாவது பாஸ் மட்டும் ஆகக்கூடிய மாணவனும் இருக்கின்றான், 100க்கு 100 வாங்கக்கூடிய மாணவனும் இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாஸ் மட்டும் ஆகக்கூடிய மாணவனுக்கு அங்க வந்து அவனுடைய ஐயத்தை முழுமையாக அந்த ஆசிரியர் பூர்த்தி செய்கிறாரா அப்படின்றால் அது கேள்விக்குறியாக இருக்கின்ற நடுவர் அவர்களே. அப்படி இருக்கும் பொழுது அவன் அங்கு கேட்க முடியாத அந்த ஐயப்பாடுகளை அவன் இன்றைய இணையதளத்திலே அவன் வந்து தேடி பார்க்கணும்னால் அது ஏராளமான ஒரு பரந்துபட்ட ஒரு ஆன்சரை பதிலை அவனுக்கு சகோ மன்னிக்கவும், ஒலி சரியாக கொடுக்கின்றது. கேட்கவில்லை சகோ. இதுல உங்க இப்படி ஒலி இருக்கும் சரியாக பொழுது கேட்கவில்லை. அந்த தசரதன் சகோ ஆசிரியர் ஒரே ஒரு ஒரு சில ஹலோ டைம்ல கிளியரா கேட்கல இப்ப சகோ. கேக்குதா? ஹலோ ஹலோ ஓகே இப்ப சகோ. ஓகே. கேக்குதுங்களா மேம்? சரிங்க மேம். இப்ப இப்ப ஓகே, நல்லா கேக்குதுங்களா? அப்படி இருக்கும்போது அவன் அந்த இணையதளத்தை பயன்படுத்தி அவனுக்கு தேவையான அந்த ஒரு தேவையான பதிலை அவன் எடுத்துக்கொள்கின்றான். இப்படி இருக்கும்போது அவனுடைய அந்த மாணவனுடைய வளர்ச்சிக்கு இணையதளம் பெரும்பான்மையாக பயன்படுகின்றது. இன்னொன்னு சொன்னாரு, அதாவது கொரோனா காலத்துல அவங்களுடைய நெட் எல்லாம் கட் ஆயிடும், நெட் காலி ஆயிடுச்சு அப்படின்னு பசங்க போயிடுறாங்க, கிளாஸை கட் அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னாரு. அதே கொரோனா காலத்துலதான் ஒரு எழுத்தாளர் அவருக்கு தேவை ஒரு புத்தகத்தை எழுதி முடித்தார் நடுவர் அவர்களே. இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அங்க பயன்பட்டது என்னவென்றால் இணையதளம் தான் நடுவர் அவர்களே. ஒரு மாணவனாக இருக்கட்டும், வருங்கால மாணவனாக இருக்கட்டும், ஒரு தன்னுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு மாணவனுக்கு இணையதளம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது நடுவர் அவர்களே. இன்னொன்னு, கல்லூரி மாணவர்கள், இந்த கல்லூரி மாணவர் பொதுவாகவே கல்லூரிக்கு போனவனா வருவாங்க, வாத்தியாரு ஜாலியா அப்படியே மேலோட்டமான ஒரு விஷயத்த பேசிட்டு போயிடுவாங்க. நானும் இளங்கலை படிக்கும் பொழுது எனக்கும் அப்படி நடந்தது நடுவர் அவர்களே. ஆனா மேலோட்டமா பேசினாங்க சொல்ல முடியாது, வந்து நடத்தினாங்க. நான் தமிழ் படித்தேன், யாப்பு படித்தேன். யாப்பு வந்து நாள் நடத்தும் போது எனக்கு சுத்தமா புரியல. அதாவது நேர் தேமான்றாங்க, முச்சீர் வெண்பான்றாங்க, நாச்சீர் வெண்பான்றாங்க, ஐச்சீர் வெண்பான்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் போய் கேட்டேன், திரும்ப நடத்தினாங்க, திரும்ப புரியல. அதுக்கப்புறம் புரியவே இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் அப்படியே அந்த குழப்பத்திலேயே வந்தேன். நான் வந்து யூடியூப்ல அதை பத்தி யாப்புனா என்ன, அதோடைய வரைமுறை என்னன்னு அடிச்சேன். ஒவ்வொரு வீடியோவா எனக்கு ஒவ்வொரு பாவகையா விளக்குனார்கள் நடுவர் அவர்களே. இப்ப நான் அந்த பாவகையை புரிந்து கொள்வதற்கு எனக்கு பயன்பட்டது அந்த யூடியூப் என்கின்ற ஒரு வகையான இணையதளம் தான் நடுவர் அவர்களே. அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்றைய மாணவர்கள், அதாவது அரசு வேலைக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு எத்தனை கல்லூரி முடித்துட்டு இடையில நிக்கிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கு கோச்சிங் படிச்சாதான் கவர்மெண்ட் அதிகாரி ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் அதையெல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு கோச்சிங் சென்டர் காசு கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வசதி இல்லை. இன்னொன்னு, நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசு அதிகாரி ஆகக்கூடியவன் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கிராமப்புற ஏழ்மைப்பட்ட ஒரு நடுத்தர வர்க்கமோ அதுக்கு கீழே இருக்கிற ஒரு மாணவன் அன்றாட நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறதுக்கு அவனுக்கு வசதி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய கேக்குதா அவனுடைய புலனம் அவனுடைய அந்த வாட்ஸ்அப் புலனமோ மற்ற புலனங்கள் வழியாக அவன் அந்த அன்றாட நாட்டு நடப்புகளை தெரிந்து அவன் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருகின்றான். இது மட்டுமல்லாது எத்தனையோ மாணவர்கள் வீடியோ பார்த்தோ ஆன்லைன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த அரசு அதிகாரி ஆகுவதற்கு தேவையான புத்தகங்களை படித்து அரசு அதிகாரி ஆகியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த மாணவனுக்கு இன்றைய இணையதளம்
மிகவும் பயனுள்ளதாக அது வளர்ச்சி கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றது இல்லையா நடுவர்களே? இன்னொன்னு, இன்றைக்கு பெரும்பான்மையான, அதாவது தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையாக அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆங்கிலம் பேசுவது ஒரு குதிரை கொம்பாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் திரும்ப போயிட்டு அவங்களுடைய பள்ளி வாத்தியார்கிட்டயோ இல்ல கல்லூரி வாத்தியாரிடமோ அவர்கள் எனக்கு இங்கிலீஷ் கத்துதாங்க அப்படின்னு கேட்க முடியாது. அதற்கு அவர்கள் கத்துக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் இருந்ததானால் அவர்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இணையதளத்தை அவர்கள் கையில் இருக்கிற அந்த செல்போன்ல எவ்வளவோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் நடக்கின்றது நடுவர் அவர்களே. அதன் மூலமாக அவன் ஸ்பீக்கிங் ஆப் போன்ற பல்வேறு ஆப்புகள் தன்னுடைய அந்த கற்றுக்கொண்ட இங்கிலீஷ் ஆங்கிலத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் உள்ள மக்களிடம் அவனுடைய இங்கிலீஷை பகிர்ந்து அந்த நாலேஜ் அவன் வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படுவது இந்த இணையதளம் தான் நடுவர் அவர்களே. இன்னொன்னு நடுவர் அவர்களே, நான் ஒரு ஆய்வு மாணவன். நான் முதுகலை படிக்கிறேன். நான் முதுகலை ஆய்வு பண்ணணும் இல்லைங்களா? அப்படி ஆய்வு பண்ணுவதற்கு எனக்கு நிறைய தரவுகள் தேவை நடுவர் அவர்களே. அப்படி இருக்கும் பொழுது நான் அத்தனையும் புக்கு வாங்குவதற்கு எனக்கு வசதி இருக்கின்றதா அப்படி என்றால் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது நான் அந்த ஆய்வை எப்படி சரிவர செய்ய முடியும்? அதற்குத்தான் மின் புத்தகம் இருக்கின்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ பெரிய பெரிய நூலகங்கள் இருக்கின்றது. நம்ம அங்க போக முடியாது. நம்ம ஏதோ ஒரு கிராமத்திலேயே ஏதோ ஒரு ஊர்ல இருக்கும். அங்கிருந்து நம்ம அந்த நூலகத்திற்கு செல்வதற்கே ஒரு குறிப்பிட்ட தொகை ஆகும் நடுவர் அவர்களே. அப்படி ஆகும் பொழுது அவர்கள் அந்த செல்போன் மூலமாகவே அவர்களுக்கு தேவையான அந்த தரவுகளை மின் புத்தகம் வழியாக பெற்று அவர்களுடைய அந்த ஆய்வை சரிவர செய்கின்றார். அதுக்கு தேவையான ஆய்வு புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள் இதெல்லாம் PDF ஆகவோ மற்ற மின் புத்தகமாகவோ கிடைக்கின்றது நடுவர் அவர்களே. இப்போ அவனுடைய அந்த மாணவனுக்கு, அதாவது எனக்கு நான் என்னுடைய ஆய்வை சரிவர செய்வதற்கு இது எவ்வளவு பயன்படுகின்றது பாருங்க நடுவர் அவர்களே. இன்னொன்னு, எதிரணியில பேசுறவர் ஒண்ணு சொன்னார்கள். என்னது? இல்லந்தேடி கல்வி. இல்லந்தேடி கல்வி, நீங்கள் இல்லந்தேடி கல்வி பொதுவாக மாணவர்களுக்கு, அனைத்து மாணவர்களுக்கும் இல்லந்தேடி கல்வி போய் சேர்ந்ததா, அது போய் சேர்ந்ததா அப்படின்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது நடுவர் அவர்களே. எத்தனை கிராமப்புறத்திற்கு இல்லந்தேடி கல்வி போய் சேர்ந்துச்சு தெரியுமா? அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இல்லை. ஆனால் அது நான் முதல்வன் திட்டம், பழைய அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அதாவது நான் முதல்வன் திட்டம், அதன் மூலமாக பயிற்சி பெற்று எத்தனை அரசு அதிகாரி ஆனார்கள், எத்தனை IAS அதிகாரி ஆனார்கள், கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. இன்னொன்று எதிரணியா சொன்னாரு. இன்னொன்னு, சைபர் கிரைமர் இருக்காங்க, நிறைய பணம் மோசடி செய்கின்றார்கள் அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு 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 ஏழ்மையிலேயே இருக்கின்ற ஒரு மாணவன், ஒரு மனிதன் அவனுடைய சிறு சேமிப்பாக சேமித்து வைத்துக் கொள்வதற்கு அந்த இணையம் மூலமாக இருக்கின்ற அந்த ஜிபே என்கின்ற அதுதான் பயனுள்ளதாக இருக்கின்றது, தேவையும் படுகிறது. இப்படி இருக்கும்போது, அதாவது சைபர் கிரைம் எப்படி வரார்கள்? அவனுக்கு நிறைய, அதாவது ஒரு லிங்க் அனுப்புறாங்க, அதை நீங்க தொடுங்க அப்படின்றாங்க. நீங்க எதுக்கு தெரியாம அதை தொடுறீங்க? அதாவது பொதுவாக கிராமப்புறத்துல இருக்கிறவங்க பெரிய இணையதளம் போன் வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது படித்தவர்கள் தான் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அதை முழுமையாக ஆராயாமல் அந்த லிங்கை தொடுவதனால், அதாவது எனக்கு கூட வந்துச்சு, உங்களுக்கு இந்த லிங்கை தொட்டீங்களன்னா உங்களுக்கு 12,035 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா நான் தொடல. தொட்டு இருந்த நாள் என்னுடைய இருக்கின்ற பேலன்ஸோ அதுக்கு வர வர என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போயிட்டே இருந்திருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அதனால் அவர்கள் கவனக்குறைவால் தான் அது போகின்றது அந்த பணம். ஆனால் ஒரு சேமிப்பு, அதாவது ஒரு ஏழ்மையிலேயே இருக்கின்ற ஒருத்தன் சேமிக்க நினைத்தானால், ஆனால் அந்த ஜிபே மூலயமாக பயன்படுத்தக்கூடிய இணையதளம் தான் நமக்கு
மிகவும் உதவி புரிகின்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த இது மட்டும் அல்லாது நடுவர் அவர்களே, இன்றைய கிராமப்புறத்துல அதாவது எத்தனையோ மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பள்ளி கல்வி மட்டும் முடிச்சுட்டு எத்தனையோ மாணவர்கள் அவர்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் வீட்டிலே தங்கி விடுகின்றார்கள். அதாவது வசதி இல்லாமல் தங்கிடுறாங்க. இதற்கு இன்றைய இணையதளத்துல பல்வேறு அட்வர்டைஸ்மெண்ட்டுகள் வெளியிடப்படுகின்றன. இதனை பார்த்து அந்த மாணவன் தெரிந்து அவனுடைய உயர்கல்வியை தொடர முடிகின்றது. பல ஊக்கத்தொகைகளை பெற்று இன்னைக்கு சூர்யா சார் நடத்துவார் அகரம் பவுண்டேஷன். அங்க எத்தனையோ மாணவர்கள் ஐஏஎஸ் இல்ல அரசு அதிகாரி ஆயிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது அவனுடைய அந்த கிராமப்புறத்திலே இருக்கும் பொழுது அவன் அந்த இணையதள என்ற ஒரு இது இல்லை என்றால் அவனுடைய கனவு இது கிராமப்புறத்திலே தான் முடிந்திருக்கும். ஒரு அரசு அதிகாரியாக வளர்ந்திருக்க முடியாது நடுவர் அவர்களே. அதுக்கு அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த இணையதளம் தான் நடுவர் அவர்களே. இன்னொன்னு சொன்னார்கள் நம்ம எதிரணியில இருக்கின்ற பேச்சாளர் அவர்கள், அதாவது இயற்கை விவசாயம் நேரடியாக போனாதான் நமக்கு பலன் தரும், நேரடியா எத்தனையோ ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னாங்க. உண்மைதான் நடுவர் அவர்கள். நானும் ஒரு விவசாய குடியில் பிறந்தவன் தான். ஆனால் இன்றைய காலத்துல எத்தனையோ இணையதளம் மூலமாக எத்தனையோ அவேர்னஸ் வீடியோ. விவசாயிகள் பொதுவாகவே மழை காலத்துல என்ன செய்யணும், வெயில் காலத்துல என்ன செய்யணும், அதெல்லாம் அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்பதான் இது தெரிஞ்சியே அப்படின்னு தவிப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்துல கிசான் வாணி இந்த மாதிரி இணையதளத்துல பல்வேறு தூர்தர்ஷன் இப்படி பல ஊடகங்கள்லயோ இணையதளத்திலயோ அதாவது பண்ணைக்குட்டை செய்வது எப்படி, மீன் வளர்ப்பு எப்படி, ஆடு மாடு பராமரிப்பது எப்படி அப்படின்லாம் நமக்கு ஆலோசனை வழங்குகிறார் நடுவர் அவர்களே. அது நம்மளுக்கு அந்த மழைக்காலங்களில் பேரிடர் காலங்களில் நமக்கு அந்த சமயத்தில் உதவுவது இந்த இணையதளம் இல்லைங்களா நடுவர் அவர்களே. அப்படி இருக்கும் பொழுது அவன் அதை சரிவர பயன்படுத்தி அந்த கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம வாகை தமிழ் சங்கம் குழுமம் இருக்கின்றது அல்லவா நடுவர் அவர்களே. இதுல ஒரு சில அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பல கோர்ஸுகள்லாம் நடத்தணும், அதாவது தொழில் முனைவு எப்படி, கால்நடை வளர்ப்பு எப்படி அப்படின்னு அவேர்னஸ் வீடியோவோ கோச்சிங் இதெல்லாம் நடத்துவதற்காக பல பட்டியல்கள் வெளியிடப்பட்டன. அதுவும் இல்லாமல் தூய தமிழ் சொற்களை எப்படி அழிந்து வரும் சொற்களை பாதுகாத்தால் இப்பெல்லாம் பல சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி பல அவேர்னஸ் கோச்சிங் மாதிரி நடத்துறதுக்கு இந்த வாகை தமிழ்ச்சங்க குழுமத்திலே பரிந்துரை செய்து கொண்டிருக்காங்க. இதனை நம்மளுடைய இது எல்லாருக்கும் கிடைக்குமா என்றால் போய் நேரடியாக வகுப்பில் கலந்து கொண்டு கற்றுக்கொள்வதற்கு நேரம் இல்லை. அது அந்த இணையதளம் வாயிலாக மட்டும்தான் பெற முடியும் நடுவர் அவர்களே. இந்த இணையதளம் வாயிலாகவும் இப்படி அழிந்து வரும் அந்த கலைகளையும் இந்த ஆலோசனைகளையும் பெற முடிகின்றது என்றால் அது எவ்வளவு நன்மையை தருகின்றது பாருங்கள் நடுவர் அவர்களே. இது மட்டுமா, இன்னும் ஏராளமாக இருக்கின்றது நடுவர் அவர்களே. அதனால் நடுவர் எதிரணி பேச்சாளர்கள் சொன்னார்கள், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்யான பொருளை காண்பதுதான் அறிவு நடுவர் அவர்களே. எனவே இன்றைய மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதுமாக பங்கு வகிப்பது இணையதளம் தான் நடுவர் அவர்களே. எனவே இந்த வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் தசரதன் ஐயா அவர்களே. உங்களுடைய பேச்சு மிகவும் அற்புதமான பேச்சு. நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புல சரிவர எல்லா கருத்துக்களையுமே நீங்க சொல்லியிருக்கீங்க. எல்லாமே நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் தான். அதாவது சிறு குழந்தையில அதாவது ஒரு பள்ளி பருவத்துல நம்ம என்ன கத்திருப்போம், ஒரு பாடம் ஒரு 2 லைன் 3 லைன் நம்ம படிக்க கத்திருப்போம். ஆனா அதையும் தாண்டி இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லா தகவல்களையும் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், இணையதளத்தின் மூலமா தெரிந்து கொள்கிறார்கள். அதுவும் சரியான ஒரு கருத்து தான். அதுவும் நீங்க நான் முதல்வனை பற்றி நீங்க சொன்னீங்க, அதுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அது ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
காரணம் என்னவென்றால் இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்களுக்கு, முக்கியமா ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்களுக்கு பல நன்மைகள் சேர்ந்திருக்கு. அதுவும் இந்த அரசு தேர்வுகள பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, கல்வி கற்பதற்கு கூட பணம் ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கு. அந்த புத்தகம் வாங்குறதுலயும் சரி, அந்த கல்வியை கற்றுக்கொள்வதிலயும் சரி. ஆனா நம்ப வலைதளங்கள்ல பார்த்திருப்போம். நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இலவசமா இணையதளத்துல குடுக்குற பயிற்சிகள முறைவர கத்துக்கிட்டு, அதுல படிச்சு, அரசு தேர்வுல வெற்றி பெற்று அரசு அதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க. பல்வேறு துறைகள்ல இருந்திருக்காங்க. இந்த பள்ளிக்கூடம் முடித்துவிட்டு போட்டித் தேர்வுகள், இந்த மருத்துவம் சார்ந்தது, இந்த ஜேஇ இந்த மாரி தேர்வுகளிலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் நீங்க முன்மொழிந்தீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். இருப்பினும் அ இன்றைய சூழலா இருக்கட்டும், என்றைய சூழலா இருக்கட்டும், எல்லா சூழலுக்கும் அடித்தளமா இருந்தது கல்வி கற்றுக் கொடுப்பதுல ஆசிரியர் தான் அப்படின்றதுக்காக, இப்பொழுது பேசுவதற்காக செல்வி கீர்த்திகா அவர்கள் வராங்க. அம்மா வாருங்கள். வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை திறம்பட பேச வாழ்த்துக்கள். செந்தமிழே உயிரே நறுந்தேன். ஒரு நிமிடம் அம்மா, ஒரு நிமிடம். பேச்சாளர்களே, ஒரு கருத்து சொல்ல நான் மறந்துவிட்டேன். அதாவது குடுத்த தலைப்பையொட்டி மட்டும் பேசுங்கள். இந்த சைபர் கிரைம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இதற்கும் நாம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கும் சம்மந்தம் இல்ல. நாம வந்து இன்றைய சூழல்ல வந்து கல்வி கற்றுக் கொடுக்கிறதுல எது முதன்மையா இருக்கு? ஆசிரியரா, இணையதளமா? அந்த தலைப்பையொட்டிய கருத்துக்கள் பேசுங்க. குடுத்த நிமிடங்களில் கொஞ்சம் விரைவாக முடிக்க பாருங்கள். நன்றி. அம்மா, உங்களுடைய பேச்சை நீங்கள் தொடங்கலாம். கிருத்திகா அம்மா, நீங்கள் பேசலாம் அம்மா. செயலினை செந்தமிழே உயிரே நறுந்தேனே. செயலினை மாற்றும் திருந்தேனே. இந்த தமிழ்மொழிக்கு எனது முதல் வணக்கத்தையும் அவர்களுக்கும் அறிவார்ந்த சான்றோர்களுக்கும் என் உயிரினும் மேலான நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று இணையம் இருக்கிறது, கூகுள் இருக்கிறது. எதற்கு ஆசிரியர் என்று கேட்கும் ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு தேடுதல் இயந்திரம் ஒருபோதும் ஒரு தாயாகவோ தந்தையாகவோ குருவாகவோ முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்ல வந்திருக்கின்றேன். எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவன் சொன்னது போல அறிவை உலகிற்கு திறக்கும் சாவியே ஆசிரியர் தான். நடுவர் அவர்களே, இன்று கூகுள் கையில் வந்து விட்டது, யூடியூப் வகுப்பறை ஆகிவிட்டது என்று பேசுகிறார்கள். ஆனால் களிமண்ணை எடுத்து சிலையாக செதுக்குவது கையா, கைதான் என்பதுதான் பதில். அந்த தவம் புரியும் கைகள் தான் நம் ஆசிரியர்கள் அல்லவா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, நம் எதிரணியில் இருப்பவர்கள் ஒன்று கூறினார்கள், இன்றைக்கு ஒரு குழந்தை பேசுவது இணையத்தினால் தான் என்று. அதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பு அந்த குழந்தை அம்மா என்ற வார்த்தையை எப்படி பேசுகிறது என்று யோசித்து பாருங்களேன். அதற்கு காரணம் அக்குழந்தையை சுற்றியுள்ள உறவினர்கள் என்ற ஆசிரியர்களால் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று இணையத்தில் பாடம் படிக்கலாம் என்கின்றார். நடுவர் அவர்களே, ஒரு கணினியின் முன்னாடி உட்கார்ந்து படிக்கும் போது அவன் வெறும் பாடத்தை புரிய வைக்கும். ஆனால் வகுப்பறையில் ஆசிரியர் முன்னாடி உட்கார்ந்து படிக்கும் பொழுதுதான் பகிர்ந்து கொள்ளுதல், விட்டுக் கொடுத்தல், சமூக நீதி, அன்பு, ஒழுக்கம் போன்ற வாழ்வியல் பாடங்கள் கிடைக்கும் அல்லவா நடுவர் அவர்களே? இன்று எதிரணி நண்பர்கள் சொன்னார்கள், இணையத்தில் எல்லாம் கிடைக்கிறது என்று. உண்மைதான், இணையத்தில் தகவல்கள் கிடைக்கும். ஆனால் ஞானம் கிடைக்குமா? ஒரு மாணவன் புரியாமல் தலையை சொரியும் பொழுது அவன் முகத்தை பார்த்தே, தம்பி உனக்கு இது புரியலையா, மறுபடியும் நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்ல ஒரு இயந்திரத்தால் முடியுமா? நீங்களே சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. இணையம் மாணவர்களை தனிமைப்படுத்தும். ஆனால் வகுப்பறை மாணவர்களுக்கு கூட்டப்பணி மற்றும் விட்டுக் கொடுத்தலை கற்றுத் தருகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கூகுள் உங்களுக்கு தகவல்களை தரலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை தர முடியாது. ஒரு நல்ல ஆசிரியர் 100 புத்தகங்களுக்கு சமம். நண்பர்களே, இன்று எதை வேண்டுமானாலும் ஒரு கணக்குக்கு விடை வேண்டும், கூகுள் தரும். ஒரு ஊரின் வரைபடம் வேண்டுமா, கூகுள் தரும். ஆனால் வாழ்க்கையில் தோற்று போய் நிற்கும் போது
ஒரு மாணவனின் கண்ணீரை துடைத்து உன்னால் முடியும் என்று சொல்ல கூகுளுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. ஏனென்றால் இணையத்திற்கு தெரிந்ததெல்லாம் டேட்டா மட்டும்தான். ஆனால் ஆசிரியருக்கு தெரிந்தது மாணவனின் இதயம். தகவல்களை மூளைக்குள் திணிப்பது மனிதனாக மாற்றுவதே கல்வி. அதை செய்வதுதான் இன்றைய ஆசிரியர்கள். ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு மாணவன் தூங்குனா அந்த கேமரா அவனை தட்டி எழுப்பாது. ஆனா ஒரு ஆசிரியர் அவன் தூங்குறதுக்கு பின்னாடி இருக்கிற கவலையை கூட கண்டுபிடிச்சு அவனை ஒரு வெற்றியாளனாக மாத்துவாங்க. செல்போன்ல படிக்கும் ஒரு மாணவனுக்கு திரைதான் உலகம். ஆனால் ஆசிரியரிடம் படிக்கும் மாணவனுக்கு இந்த உலகமே திரை. கூகுள் உங்களுக்கு விடை தரும். ஆனால் ஆசிரியர் மட்டும்தான் வாழ்க்கை தருவார்கள். குறியில்லாத வித்தை யாழ் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது காலத்திற்கும் அழியாத உண்மை. எனவே இன்றைய சூழ்நிலையிலும் இனிவரும் காலத்திலும் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதும் பண்பை கற்பிப்பதும் ஆசிரியர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆனால் அது ஒரு துணை கருவி மட்டுமே. ஒரு விமானத்தில் ஆட்டோ பிளைட் இருக்கலாம், ஆனால் உயிரினங்களை காக்க ஒரு பைலட் கண்டிப்பாக தேவைதானே? அதுபோலத்தான் கல்வி என்னும் விமானத்தில் ஆசிரியர் என்னும் மாலுமி இல்லாமல் இவ்வுலகை இலக்கையும் அடைய முடியாது. எனினும் என்னும் எழுத்தும் கண் எனத் தகும். இது அவ்வை மொழி. அந்த கண்ணை திறந்து வைக்கும் பணியை இன்னும் சிறப்பாக செய்து வருவது இணையதளமா அல்லது ஆசிரியரா என்றால் என் பதில் எப்போதும் ஆசிரியர்கள் தான் என்று கூறிக்கொண்டு இத்துடன் என் உரையை வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கிருத்திகா அம்மா. அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு ஒரு தகுந்த பேச்சை வந்து நீங்க குடுத்திருக்கீங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும், இணையதளம் இருந்தாலும், ஒரு முழுமையான கல்வி என்பது ஆசிரியர் அந்த இணையதளத்திலும் அந்த ஆசிரியர் என்பவர் இருந்தா தான் ஒரு முழுமையான கல்வியை கொடுக்க முடியும் என்ற ஒரு கருத்த சொல்லியிருக்கிறீங்க. பாராட்டிற்குரிய விஷயம். அதேபோல ஒரு விஷயமும் சொன்னீங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் தூங்கிவிட்டா கேமரா வந்து தட்டி எழுப்பாது. இதுவே வகுப்பறையில வந்து ஆசிரியர் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தலையும் தாண்டி ஒவ்வொரு மாணவர்களும் எப்படி இருக்காங்க? அவைங்க வந்து பாடம் வந்து நம்ம சொல்றத வந்து கவனிக்கிறாங்களா? அவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? உடல்நிலையும் எப்படி இருக்கிறது? ஆரோக்கியமா இருக்காங்களா? இல்ல தூக்க கலக்கமா இருக்கிறாங்களா? இல்ல மயக்க கலக்கமா இருக்கிறாங்களா? இல்ல பசியா இருக்கிறாங்களா? அப்படின்றத எல்லாமே அறிஞ்சு தான் நமக்கு பாடம் சொல்லி தருவாங்க. ஏன்னா நாம எல்லாருமே பள்ளி பருவத்தை கடந்தவர்கள் தான். அந்த வகையில நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு ஒரு எல்லா கருத்துக்களும் தெளிவான கருத்துக்களை குடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். இருந்தாலும் நமக்கு வாகை தமிழ்ச்சங்கம் ஒரு அற்புதமான தலைப்பு குடுத்திருக்காங்க பட்டிமன்றத்திற்கு. இன்றைய சூழல்ல மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது ஆசிரியரா, இணையதளமா? இப்ப ஆசிரியர் பற்றி நீங்க பேசிட்டீங்க. இருந்தாலும் இணையதளம் தான் அப்படின்றது பேசுவதற்காக செல்வன் சஞ்சய் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சஞ்சய் அவர்களே, உங்களுடைய திறம்பட பேச்சினை கொடுப்பதற்கு வாழ்த்துக்கள். வாருங்கள். நடுவர் அவர்களே, என்னுடைய குரல் உங்களை அணுகுகிறதா? கேட்கிறது, கேட்கிறது. பேசுங்கள். இமயம் தொட்டு குமரி வரை இன்றளவும் இளமை மாறாமல் சங்கம் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆட்சி மொழியாம் தமிழ் அன்னையை வணங்கி எங்கள் தலைப்பிற்கேற்ப இந்த பட்டிமன்றத்தை இணைய வலையில் நடத்தி கொண்டிருக்கும் வாகு தமிழ் சங்கத்திற்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது கருத்தை ஏற்று பேச வந்திருக்கும் எமது அணியினருக்கும் எமது கருத்தை மறுத்து பேச வந்திருக்கும் எதிரணியருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை இந்த செந்தமிழ் செல்வன் தெரிவித்துக் கொள்கின்றான். அதாவது நடுவர் அவர்களே, இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பது ஆசிரியர்களா இணையதளமா என்ற கேள்வி எழும்பி இருக்கிறது நடுவர் அவர்களே. அதில் இணையதளம்தான் என்பதை ஆழமாக கூற வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே. அன்றைய காலகட்டத்தில் குருதட்சணை கொடுத்து ஒரு குருவிடம் கல்வி கற்றுக்கொண்டது நடுவர் அவர்களே. இன்றைய காலகட்டம் இணையதளத்தில் தான் கல்வியை கற்றுக்கொள்கிறது நடுவர் அவர்களே. இணையதளம் இல்லை என்றால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாது. ஆனால் ஆசிரியர்கள் இல்லை என்றால் இணையதளத்தை வைத்து மாணவர்கள் கல்வி கற்றுக்கொள்ளலாம் நடுவர் அவர்களே. இதற்கான சாத்தியக்கூறுகள்
இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது நடுவர் அவர்களே. நான்கு சுவற்றுக்குள் கற்றுக்கொள்வது ஒரு காலம் கல்வி ஆகாது நடுவர் அவர்களே. எதிரணியினர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இன்றைய இந்த இணையவழி கல்வி மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கிறது என்று. நிச்சயமாக இல்லை நடுவர் அவர்களே. ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதை விட ஒரு மாணவன் தனக்கு தேவையான விஷயங்களை, புது புது விஷயங்களை இணையதளத்தில் தேட தேட அவனுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது நடுவர் அவர்களே. ஒரு காலம் சோம்பேறித்தனம் என்பது அடையவில்லை நடுவர் அவர்களே. இதன் மூலமாக அவனது அறிவானது வளர்ச்சி அடைகிறது நடுவர் அவர்களே. இன்று நேரடி வகுப்புகள் என்று கூறினார்கள். இந்த நேரடி வகுப்பில் கூட ஆசிரியர்கள் ப்ரொஜெக்டர் என்னும் இணையதளத்தை வைத்துக் கொண்டுதான் நடுவர்களை பாடம் எடுக்கிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மை அல்லவா? மேலும் இன்று மாணவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று கூறினார்கள். அதாவது நடுவர் அவர்களே, இன்று மாணவர்கள் குழுவாக சேர்ந்து இணையதளத்தில் கல்வி கற்கக்கூட நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து விட்டது என்பதை அவர்கள் அறிய மறுக்கிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, இன்று நமது பட்டிமன்றமானது கூட அது போன்ற ஒரு தொழில்நுட்பத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. மேலும் அவர்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி கூறுகிறார்கள். இதை நான் கண்டிப்பாக இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு இளம் வேளாண் பொறியாளர். இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் என்று கூறுகிறார்களே நடுவர் அவர்களே, நான் எனது ஆசிரியர்களிடம் கற்றுக்கொண்டதை விட நான் இணையதளத்தில் தான் அதிகமாக கற்றுக்கொண்டேன் நடுவர் அவர்களே. நாங்கள் இறுதி ஆண்டு படிக்கும் பொழுது ப்ராஜெக்ட் என்று ஒரு விஷயம் எடுக்கும் நடுவர் அவர்களே. அந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான சென்சார்களை பற்றி நான் எனது ஆசிரியர்களை விட இணையதளத்தில் தான் அதிகமாக கற்றுக்கொண்டேன் நடுவர் அவர்களே. மேலும் ஒரு விஷயத்தை கூறினார்கள். அதாவது இணையதளத்தில் செல்லும் பொழுது பல்வேறு கோணங்களில் பாடங்களானது இருக்கும். அதனால் மாணவர்கள் குழம்பக்கூடும் என்று கூறினார்கள் நடுவர் அவர்களே. அதாவது நமது சிந்தனையானது ஒரே நேர்கோட்டில் ஒரு காலம் இருக்கக்கூடாது நடுவர் அவர்களே. பல்வேறு விஷயங்களை, ஒரே கருத்தை சேர்ந்த பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதை பற்றி அனுபவம் கிடைக்கும் நடுவர் அவர்களே. அறிவு என்பது வேற, அனுபவம் என்பது வேறு நடுவர் அவர்களே. ஒரே பொருளை கற்றுக்கொண்டால் அது அறிவு நடுவர் அவர்களே. ஒரே பொருளை பற்றி பல்வேறு விதமாக கற்றுக்கொண்டால் அது அனுபவம் நடுவர் அவர்களே. இன்றைய மாணவர்களுக்கு அறிவு தேவையா, அனுபவம் தேவையா? கூறுங்கள் நடுவர் அவர்களே. அனுபவம் தான் தேவை. மேலும் இந்த கொரோனா காலகட்டத்தை பற்றி கூறினார்கள். தடுக்க முடியாத ஒரு காலகட்டம் தான். ஆனால் கூறுங்கள், இந்த இணையதளம் இல்லை என்றால் இன்றைய மாணவர்கள் கல்வி கற்றிருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாதவர் நடுவர் அவர்களே. இந்த விஷயத்தை எதிரணியினர் ஏற்க மறுக்கிறார்கள் நடுவர் அவர்களே. மறுத்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர் அவர்களே. மேலும் அனுபவ கல்வி பற்றி கூறினார்கள். அதாவது நான் வகுப்பறையில் இருக்கிற நடுவர் அவர்களே, எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எனது அருகில் இருக்கும் ஒரு மாணவனிடம் கேட்கிறேன். அங்கிருந்து சாக்பீஸை ஆசிரியர் தூக்கி எறிகிறார். வகுப்பறையில் உனக்கு என்னடா பேச்சு என்று. ஆனால் இதே நடுவர் அவர்களே, எனக்கு எழும்பும் சந்தேகங்களை நான் எனக்கு தேவையான பொழுது நான் இணையதளத்தில் கேட்டுக்கொள்ளலாம் நடுவர் அவர்களே. மேலும் இன்றைய போட்டித் தேர்வுகளுக்கு 90% பதிவுகள் இணையதளத்தின் மூலமாகத்தான் நடக்கிறது நடுவர் அவர்களே. இன்றைய போட்டித் தேர்வுகளுக்கு 90% பதிவுகள் இணையதளம் மூலமாகத்தான் நடக்கிறது. ஒரு ஆசிரியர் 24 மணி நேரமும் ஆசிரியராக இருக்கவே முடியாது நடுவர் அவர்களே. ஒரு காலகட்டத்திற்கு மேல் அவர் ஒரு குடும்ப மனிதனாக வேண்டும். இது தடுக்க முடியாத ஒரு கடமை. அதிலும் பெண் ஆசிரியை என்றால் கண்டிப்பாக குடும்ப பாரத்தை சுமந்தே ஆக வேண்டும். இதில் நடு இரவில் எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புகிறது. நான் தொலைபேசி மூலியமாக எனது ஆசிரியரை தொடர்பு கொண்டு, நீங்கள் சாதா தாசா லாடு லபக்குதாசா என்று கேட்பதை போல அல்லவா நடுவர்களே இருக்கிறது. இதே இன்று ஒவ்வொரு மாணவன் கையிலும் தொலைபேசி என்பது தவறாமல் இருக்கிறது. இதில் எனக்கு தேவையான சந்தேகங்களை நான் இணையதளத்தில் கேட்டு என்னால் அறிந்து கொள்ள முடியும். நான் இரவில் ஒரு ஆசிரியரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னால் தொந்தரவு செய்ய இயலுமா நடுவர் அவர்களே? அது போன்ற சூழ்நிலைகளில் அவர்களால் தான் எனக்கு பதிலளிக்க முடியுமா நடுவர் அவர்களே? இப்பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது நடுவர் அவர்களே. எனது சந்தேகத்தை என் ஆசிரியரிடம் சென்று கேட்டால் இதுவாக இருக்கலாம் அல்லது அதுவாக கூட இருக்கலாம் என்று ஒரு தோராயமான பதில் தான் கிடைக்கும். இதுவே நான் இணையதளத்திடம் கேட்டால் அதற்கு சரியான பதில் அல்லவா நடுவர்களே கிடைக்கும். 90% சரியான பதில் தான் கிடைக்கும் நடுவர்களே. மேலும் இன்று ஆசிரியர்கள் கூட பல மென்பொருள், அதாவது சாப்ட்வேர்களை பற்றி தான் பாடமே நடத்துகிறார்கள். இதில் இணையவழி கல்வி இல்லை என்று வேற எதிரணியர்கள் கூறுகிறார்கள் நடுவர்கள். இன்று ChatGPT என்று ஒரு செயலி இருக்கிறது நடுவர்கள். நீங்களும் முன்னாள் மாணவியாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த ChatGPT-யை பயன்படுத்தினீர்களா இல்லையா என்பதை பதிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நடுவர்களே. மேலும் திரையினால்தான் இந்த உலகம் இருக்கிறது என்று அவர் கூறினார்.
நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் திரையில் தான் நடுவர் அவர்களே இந்த உலகம் இருக்கிறது. இதை மறுக்க முடியாத நடுவர் அவர்களே. காரணம், இந்த திரைக்கு பின்னால் தான் இந்த உலகம் இருக்கிறது நடுவர் அவர்களே. மேலும் ஒரு விமானத்தை ஓட்ட ஒரு பைலட் தேவை என்று கூறினார். அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது மனிதனே இல்லாமல் இயக்கக்கூடிய வாகனங்கள் கூட இன்று வந்துவிட்டது என்பதை எதிரணியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகிறேன் நடுவர் அவர்களே. மேலும் தாங்களும் முன்னாள் மாணவியாக இருந்ததால் நீங்கள் இணையதளத்தை பயன்படுத்தினீர்களா இல்லையா என்பதை மனதில் வைத்துக் கொண்டு, இணையதளம்தான் இன்றைய மாணவர்களுக்கு கல்வி கற்கிறது என்று நல்லதொரு தீர்ப்பை கூறுமாறும் கேட்டுக்கொண்டு, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி ஒரு நாளும் பருந்தாகாது என்று கூறி நன்றி பாராட்டி எனது நாவிலிருந்து ஊட்டாய் எழுந்து வாழ்த்துக்கள். செல்வன் சஞ்சய் அவர்களே, உங்களுடைய தலைப்பிற்கு ஏற்ற சிரிப்பு கலந்த ஒரு சிந்தனையான ஒரு பேச்சினை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதுவும் எனக்கு ஒரு கேள்வியையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இணையதளத்தை பயன்படுத்தீர்களா இல்லையா அப்படின்னு. அதாவது பள்ளி பருவம் முடிந்த பிறகு என்னுடைய ஒரே விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வேளாண்மை பொறியியல் இப்பொழுது முடித்திருக்கிறேன். இப்பொழுது இயற்கை விவசாய வழிகாட்டியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இருப்பினும் நான் படித்தது அரசு பள்ளிதான். அரசு பள்ளி மாணவிதான் நான். பள்ளி படிப்பை முடித்த பிறகு இந்த கவுன்சிலிங்லாம் சொல்லுவாங்க. அட்மிஷன் போடுறது அத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆசிரியர்கள் கூட எனக்கு எதுவும் சொல்லல. உண்மைய நான் வந்து சொல்லுவேன். அப்பொழுது இந்த இணையதளம் தான், இந்த யூடியூப் தான் எப்படி அட்மிஷன் போடணும், எப்படி கவுன்சிலிங் போடணும் அப்படின்ற தகவல்கள குடுத்தது. 1 1/2 வருடம் காத்திருந்து எனக்கு பிடித்தமான வேளாண்மை பொறியியல் துறை கிடைத்து வெற்றிகரமாக இப்பொழுது எனது படிப்பை முடித்திருக்கிறேன். இந்த கல்லூரி படிப்பிலும் புஸ்தகத்தை தாண்டி இணையதளத்தையும் நான் பயன்படுத்தி தான் எனது படிப்பை முடித்திருக்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது, உண்மையும் கூட. உங்களுடைய பேச்சு மிகவும் திறம்பட பேச்சாக இருந்தது. வாழ்த்துக்கள். இருப்பினும் என்னதான் இணையதளத்தால நீங்க வந்து கல்வியை கற்றுக்கொண்டாலும், ஆசிரியரின்றி அந்த இணையதளம் இயங்காது அப்படின்ற ஒரு பேச்சை கொடுப்பதற்காக, இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது ஆசிரியரே என்று பேசுவதற்காக திருமதி சூரிய பிரேமா அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாருங்கள். வணக்கம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். வாகை தமிழ் சங்கம் சிறந்ததொரு தலைப்பு. இன்றைய சூழலில் இந்த தலைப்பு உண்மையிலே மிகவும் முக்கியமானது மாணவர்களுக்கு. நான் வரவேற்கத்தக்க தலைப்பு. நடுவர் ஐயா அவர்களுக்கும் நடுவர் அம்மா அவர்களுக்கும் இதை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு மகன் கல்வியில கற்று உயர்ந்து அவன் சிறந்த மாணவனாக விளந்து ஒரு பெரிய பதவிக்கு போறதுக்கு முதற் காரணம் ஒரு ஆசிரியர் தான். அவர்கள் சிறு வயதில் அந்த ஆ என்ற எழுத்தை அவர்கள் சொல்லிக் கொடுப்பதனால்தான் இன்னைக்கு இணையதளத்துக்குள்ள கூட நீங்க போய் அதை வந்து அந்த எல்லா செயல்பாடுகளையும் செயல்படுத்துறீங்க. என்னைக்குமே வந்து நம்மளுடைய முதல் கற்றுக் கொடுத்த அந்த பாடம்தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெரு உறுதுணையாக இருக்கும். அன்றைக்கு எனக்கு ஆசிரியர் கற்றுக் கொடுத்த அந்த எழுத்து ஆனா ஆவனா அதை வைத்து கொண்டுதான் இன்னைக்கு இணையதளத்திலையும் சரி, இன்டர்நெட் எல்லா சேவைகளையும் நம்ம பயன்படுத்துகின்றோம். அதற்கு முதற்படி ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த மொழிதான். சூழல்கள் வேணாலும் மாறலாம் மாணவர்களுக்கு. இன்னைக்கு வந்து அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக அதற்கு மேற்பட்ட ஒருதான் இணையதளம். இணையதளமே கல்வியை கற்பதற்கு முழு பொறுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் நடுவர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிற பாடம் அந்த மாணவர்களுக்கு மூளையில செலுத்தக்கூடிய ஒரு நினைவகம். எந்த நேரத்தில் கேட்டாலும் அதை சொல்லக்கூடியவர்கள், எப்பனாலும் அது நம்மளுக்கு பயன்படும். நம்ம இணையதளத்துல வந்து கத்துக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அது வந்து நம்ம வந்து அறிவை வளர்ச்சிருக்கிறதும் உபரி தான் சொல்வேன் நான். இன்னைக்கு அதுவே வந்து வாழ்க்கை ஆகாது.
எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இணையதளத்துல கத்துக்கிறோம். இன்னைக்கு நெட்டுக்கு படிக்கிற மாணவர்கள் வந்து நீட்டுக்கு படிக்கிற மாணவர்கள் நெட்டை யூஸ் பண்ணி அந்த ஆன்லைன்ல எல்லாம் கத்துக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கத்துக்கொண்டது அந்த பள்ளி பருவத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அந்த வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாட வாரியாக இருக்கக்கூடியதான் நீட்ல போய் அவங்க இணையதளம் மூலியமா மேற்கொண்டு படிக்கிறாங்க தவிர, நீட்டு இணையதளமே அவர்களுக்கு அது பேருதவி கிடையாது. அவர்கள் படித்த அந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புக்கு படித்து அந்த அறிவியல் சார்ந்த வகுப்புகளில் அதற்கு மேற்கொண்டு தான் ஒரு அதாவது உபரின்னு சொல்லுவோம். அதிகம் அது தேவைப்படுறதுனால தான் இணையதளத்தை போய் நம்ம படிக்கிறோம். இணையதளத்துல என்னன்னா, நமக்கு வந்து கையடக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெறைய விஷயங்கள. ஆசிரியர் பணி வகுப்பறையில் போய் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள், அந்த இணையதளத்தில வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாம். அதோடைய விரிவாக்கம் அதான். ஆனால் முதல் காரணம் வந்து நம்மளுடைய ஆசிரியர்கள். அப்புறம் வந்து அகரம் ஃபவுண்டேஷன்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு முன்னாடி பேசின சகோதரர்கள வந்து நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மறுக்கல. ஆனால் அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல வந்து அந்த பேசிக் வந்து போட்டது ஆசிரியர்கள் தானே. ஆசிரியர்கள் வந்து அவர்கள் சிறு வயதில் வகுப்பறையில் கற்றுக் கொடுத்த பாடத்தின் அதற்கு பிறகு தான் உயர்கல்வி கற்கிறதுக்கு அகரம் ஃபவுண்டேஷன்ல போறாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் உண்மைதான். நம்ம வந்து எல்லாத்தையும் உருவாக்கலாம். ஆனா இன்னையுடைய இணையதளத்திலயும், அறிவியலின் வளர்ச்சியிலும் நாம் எல்லா மாற்றுக்கும் அது நிகராக மற்ற மாற்றுக்கு உருவாக்கும். ஆனா அரிசியை நாம் என்னைக்குமே மாற்று உருவாக்க முடியாது. அது நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒன்று. அதுபோல தான் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் ஒன்று மட்டும் தான் அவர்களுடைய நினைவில் இறுதி வரைக்கும், நாம் உயிர் இருக்க வரைக்கும் அது நிக்கும். வகுப்பறையில் அவங்க மாணவர்கள் வந்து அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற விதத்தில் அவர்களுக்கு புரியும். ஒரு கணக்குன்னு எடுத்துக்கோங்க. இணையதளத்தை நம்மளா போட்டு பார்ப்போம். ஆனா சரியா வராது. ஆனா ஆசிரியர்கள் வந்து அந்த வகுப்பறையில எழுதி கொடுக்குற அந்த ஃபார்முலா வச்சு அத கத்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எளிமையாக புரியும். அவர்கள் புரியும்படி பாடம் நடத்துவார்கள் ஆசிரியர்கள். இணையதளம் அப்படி நடத்தாது. அது என்ன சொல்றதோ அதான் மாணவர்கள் கேட்பார்கள். அதான் நடுவருங்க அம்மா. இது வந்து நம்ம எதார்த்தமான ஒரு இதான் நான் பேசுறது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில வந்து நம்ம அதிகமா வளர்த்துக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு கையடக்க செல். அதுவே வந்து நம்மளுக்கு வந்து உதவாது. ஆசிரியர்கள்ட்ட கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவர்கள்ட்ட கேளுங்க. நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் தான் சொல்வாங்க. அது போக நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு அ உதாரணமாக நம்ம சொல்றோம் அப்படின்னா, சாப்பிடுறோம். அதில எக்ஸ்ட்ரா ஒரு 2 காய்கறி வைக்கிற மாணிக்கு தான் இணையதளத்தினுடைய படிப்பு. மாணவர்களுக்கு. நம்ம இன்னும் கத்துக்கட்டும்னு சொல்றோம். ஆனா அது வந்து அதவே பயன்படுத்தி சில மாணவர்கள் வந்து அது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் வந்து உயர்த்துறது கூட கிடையாது. இன்னைக்கு இன்டர்நெட்ல படிக்கக்கூடியவங்க அதவே பயன்படுத்திக்கிட்டு, அதுக்குள்ள வேற இதுல போய் பார்க்கறது, அவங்களுடைய மைண்ட் டைவர்ட் ஆகுறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் வகுப்பறையில் படிக்கக்கூடிய பாடம் மட்டும் தான் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும், அவர்கள் அறிவையும் பெருக்கும். அவர்கள் எந்த செயல்பட்டாலும் அதில வந்து ஆசிரியர்களையும் அவர்களுடைய பணி இருக்கும். இன்னைக்கு எல்கேஜில போய் ஒரு அப்ப இணையதளத்திலேயே வந்து இன்னைக்கு எல்கேஜில வந்து யாருமே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாமே. என்னுடைய சகோதரர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். எதிரணியா இருக்க சகோதரர்கள்ட்ட வகுப்பறை ஒரு செல்ல வாங்கி குடுத்துட்டு அவங்களே அதிலேயே படிக்கட்டுமே. ஏன் நம்ம கொண்டு போய் வகுப்பறையில ஆசிரியர்கள்ட்ட விடுறோம்? அன்னைக்கு ஒரு எல்கேஜி மாணவர்களையோ, அரசு பள்ளியில வந்து 1வது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள அங்க சேர்க்கிறோம். ஆசிரியர்கள்ட்ட படிக்கக்கூடிய கல்வி ஒன்று மட்டும் தான் அன்னைக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கங்க. அவர்லாம் சிறந்த ஆசிரியர். அவர் வந்து மாணவர்களுக்கு அவ்வளவு அறிவ புகட்டுவாரு. இன்னைக்கு வந்து அந்த இணையதளத்தில அதெல்லாம் கிடைக்காது. ஒரு நிழல்ல நடத்தக்கூடிய ஒரு வகுப்பாசிரியர் அவர்கள் வந்து அவர்களுக்கு தெரிஞ்ச எல்லா மொழியும் கற்றுக் கொடுப்பார்கள் பாடத்தையும். அது மாணவர்கள் ஈஸியாவும் புரியும், எளிமையாவும் புரியும். இணையதளத்தில அப்படி கிடையாது. இவங்க என்ன டச் பண்றாங்களோ அதான். ஆனா ஆசிரியருக்கு அப்படி கிடையாது. தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இணையதளம் வேறு, ஆசிரியர்களிடம் கற்றுக்கக்கூடிய கல்வி வேறு. அது வித்தியாசம் என்னுடைய எதிரணி சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நிழல்ல நம்ம படிக்கக்கூடிய ஒரு நிஜத்துல உயிருள்ளவங்கள்ட்ட படிக்கக்கூடிய ஒரு இது, உயிரற்ற ஒரு பொருள்கிட்ட வந்து நம்ம எதையுமே தேட முடியாது. நான் அது என்ன சொல்லுதோ அதான் நான் கேட்க முடியும். ஆனா ஆசிரியர்கள்ட்ட நாம என்ன சொல்றோமோ அத ஆசிரியர் நம்மளுக்கு கத்துக் குடுப்பாங்க. எனக்கு இது புரியல மேடம். இத இன்னும் சொல்லிக் குடுங்கன்னு கேட்பாங்க. இது வந்து அவர்களுக்கு அறிவை பெருக்கக்கூடியது. வகுப்பறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் மட்டும் தான் மாணவர்களுக்கு சிறந்த மாணவர்கள், சிறந்த தலைவர்களாகவும் எதிர்காலத்தில் அரசு பணிக்கு செல்லக்கூடிய கல்வி அறிவை வைத்து அரசு பணிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆசிரியரிடம் கற்றுக்கக்கூடிய ஒரு கல்வி மட்டும் தான் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நடுவர் அம்மா அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அம்மா உங்களுக்கு மியூட் பண்ணிடுங்கம்மா. நன்றி. ஒரு தெளிவான பேச்சு,
வாழ்த்துக்கள் அம்மா. என்னதான் நீங்க இணையதளத்துல கல்வி கற்றுக்கொண்டாலும், ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்கின்ற கல்வி போல வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லவும் தான் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது. சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு எனக்கு அழைப்பிதழ் வந்தது. அங்க சென்றிருந்தேன். அங்கு ஓமலூர் பாலு என்ற ஒரு கவிஞர் அவருடைய புத்தகத்த வெளியிட்டிருந்தார். என்ன புத்தகம் அப்டின்னா, "எண்ண தூவி" நம்மளுடைய எண்ணங்கள தூவறது. சரிங்களா? அந்த தலைப்புல ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தாரு. அந்த புத்தகத்த பத்தி பேசும் பொழுது அவர் ஒரு கருத்தை பதிவிட்டார். என்ன க கருத்து அப்டின்னா, அந்த புத்தகத்துக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக அவர் படித்த கல்லூரியிலிருந்து ஒரு பேராசிரியரை அவர் வர வச்சார். அவர் சொன்னாரு, "நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்டின்னா, அதற்கு முழு முதல்வரான எனது ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர் காரணம்" அப்டின்றத அவர் சொன்னாரு. அப்பல்லாம் எனக்கு மெய் சிலிர்த்து போய்விட்டது. அவருடைய ஆசிரியர் வர இயலாத காரணத்தினால, அவர் படித்த கல்லூரியில ஒரு பேராசிரியர் தேர்வு செய்து வாழ்த்துரைய வழங்குவதற்காக வர வச்சிருக்கார். அப்போ அவர் அவர் ஆசிரியரிடம் கற்ற கல்வி எந்த அளவிற்கு அவர் மனதுல பதிந்திருக்குது அப்படின்ற ஒரு கருத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்படி சொன்னீங்க? என்னதான் இணையதளத்துல கல்வி கற்றாலும், ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ற அந்த கல்விதான் மனதில் எப்பொழுதுமே பதிந்திருக்கும். நிலையா இருக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். அதேபோல இணையதளம் தான் கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, சிறு பிள்ளைகளுக்கு இந்த எல்கேஜி பிள்ளைங்களுக்கெல்லாம் செல்போன வாங்கி குடுத்தரலாமே! அப்படின்ற ஒரு கேள்வியும் நீங்க கேட்டிருந்தீங்க. சரியான கேள்விதான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக, இந்த பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாளராக, இன்றைய சூழல்ல மாணவர்களுக்கு இணையதளம் தாங்க கல்வி கற்றுக் கொடுக்குது அப்படின்றத பேசுவதற்காக, செல்வி யாழினி அவர்கள் வருகிறார்கள். அம்மா வாருங்கள். வணக்கம். வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் பேச்சைக் கொடுங்கள். நன்றி. நன்றி அம்மா, நன்றி அம்மா. முத்தமிழ் தாய்க்கும், அவையோர் அனைவருக்கும், பேச்சாளர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், எதிரணி பேச்சாளர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டிமன்றத்தின் மரபுபடி முன்னர் பேசியவர்களை இறுதியில் பேசுபவர்கள் அவர்கள் கூறிய கருத்தினை முன்வைக்க வேண்டும் அல்லவா? இப்போது முன்வைக்கிறேன், கேளுங்கள். பாதுஷா ஐயா அவர்கள் கூறினார்கள், ஐயா, மாணவரின் முகபாவனை பார்த்து ஆசிரியர் பாடம் கற்பிப்பது சிறப்பாகுமாம். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பாடம் நடத்தும் போது லைட்டா கொட்டாவி விட்டா அவங்க பாப்பாங்க பாருங்க பார்வை. ஐயோ, இன்னாடா இவங்க இப்படி முறைக்கிறாங்களே, அந்த புள்ள பயத்துல என்ன பண்ணுனே தெரியாதுங்க. அப்படி பாப்பாங்க ஒரு பார்வை. இணையத்துல இணையத்துல வீடியோஸ் போடுறாங்களே ஆசிரியர்கள் தாங்க. ஏங்க, நாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்காக நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இணையத்துல. ஆசிரியர்கள் தாங்க ஃபர்ஸ்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் காலத்துல எழுதியிருக்காராம், "கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன." ஐயா, பாதுஷா ஐயா, திருவள்ளுவர் காலத்துல இணையதளம் இல்லங்க ஐயா. இருந்திருந்தா நம்ம திருவள்ளுவர் ஐயாவை இணையதளத்திலே பதிவிட்டு இருப்பாருங்க ஐயா, ஓலைச்சுவடியில எழுதாம. யூடியூப்ல பார்க்கும்போது நெறைய ஆட்ஸ் மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதாம். ஆகும்தாங்க ஐயா. நடுவர் அவர்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன். ஆசிரியருக்கு 45 நிமிட வகுப்பு என்றால், அதில் 45 நிமிடமும் பாடம் தான் நடத்துவார்களா? சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. அதுக்கு அடுத்ததாக சகோதரி கிருத்திகா கூறினார்கள், "தம்பி, இது புரியலையா? சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு, ஆசிரியர் கிட்ட சொல்லு, நான் திரும்பி உனக்கு கத்து தரேன்ட்டு." அப்ப அது அந்த காலமா? ஆனா யூடியூப்ல ரிவர்ஸ் மூட்ல போட்டாலே போதும். நாங்க திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுப்போம். அத எத்தன வாட்டி கேட்டாலும் சரி. ஆனா ஆசிரியர்கள் 1 வாட்டி கூறுவாங்க, 2 வாட்டி கூறுவாங்க. ஆனா யூடியூப்ல நாங்க எத்தன வாட்டி வேணா ரிவர்ஸ் போட்டு, 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 போட்டு அந்த வீடியோவ நாங்க கேட்டு புரிய வச்சுப்போங்க. அம்மா சூரிய பிரேமா அம்மா சொன்னாங்க, புரியலன்னு சொன்னா சொல்லி தருவாங்களாம். எங்கம்மா, நடத்தும்போது என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. அது இல்லன்னா, "என்ன பண்ணிட்டு இருந்த நீனு? நான் நடத்துனேன்ல, இப்ப சொல்லி தர முடியாதுன்னு" சொல்லி அனுப்பிடுறாங்கம்மா இப்ப. நடுவர்களே, நான் என் கருத்துக்குள்ள வரேன். இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பது ஆசிரியரா, இணையதளமா? இணையதளம் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால், கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் தான் மாதா, பிதா, குரு. ஆனா இப்ப மாதா, பிதா, கூகுள் அப்படின்னு தாங்க இருக்கு இப்ப. நடுவர் அவர்களே, இப்போது உள்ள மாணவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாங்கன்னு வைங்க. இல்ல ஒரு ஈக்வேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது புரியலன்னா போயிட்டு டீச்சர்ஸ் கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனா டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, "எனி டவுட் ஸ்டூடண்ட்ஸ்" அப்படின்னு. ஆனா நம்ம பையன் இருக்கான் பாருங்க, ஒருத்தன் எழுந்து கேட்க மாட்டான்.
நம்ம போயிட்டு டீச்சர்ஸ் கிட்ட கேட்டா, அவங்க 4 வார்த்தை திட்டிட்டு, அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா, நம்ம ஆள் அப்படி இல்லங்க. ஹலோ சாட்ஜிபிடி, ஹவ் டூ சால்வ் திஸ் ஈக்வேஷன்னு கேட்டா, அடுத்த 2 செகண்ட்ல அதுக்கான பதில் வந்துருங்க. அந்த மாதிரி நம்ம ஆளு 24/7 மாதிரிங்க. எப்ப பார்த்தாலும் யூஸ்லயே தான் இருப்பாரு. அவருக்கு ரெஸ்ட்ன்றதே கிடையாதுங்க. நம்ம 12 ஏஎம்ல கேட்டாலும் பதில் சொல்லுவான். இப்போ 12 பிஎம்ல கேட்டாலும் பதில் சொல்லுவான். அதான் நம்ம ஆளு. ஆனா டீச்சர்ஸ் டோன்ட் கால் அபோவ் 8:00 பிஎம் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுருவாங்கங்க. நடுவர் அவர்களே, மாணவர் நலனுக்காக தற்போது நமது அரசானது நிறைய போட்டித் தேர்வுகள் வைக்கின்றார்கள் அல்லவா? அதனை ஆசிரியரா பதிவு செய்து தருகிறார். இணையதளம் அல்லவா பதிவு செய்து கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஓடக்கூட வேண்டாம். எக்ஸாம் லிங்க தொட்டா மட்டும் போதும். நீங்க தொட்டா மட்டும் போதும் அப்படின்னு இருக்குங்க இப்ப இருக்கிற இணையதளம். தொட்டுட்டு நம்மளோட டீடைல்ஸ ஃபில் பண்ணாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்க்கானது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றத நம்ம இன்டர்நெட்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இப்போ இருக்கிற மாணவர்கள் அனைவரும் எக்ஸாம் நாளைக்குன்னு வைங்க. அவன் எக்ஸாம் லீவ் விட்டுருக்க 10 நாளும் புக் எடுக்க மாட்டான். டீச்சர்ஸ் கத்தி கத்தி பாடம் நடத்துவாங்க. அதையும் கவனிக்க மாட்டான். எக்ஸாம்க்கு முந்தின நாள் உட்கார்ந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி கதை கேட்பான். டீச்சர்ஸ் 3/4 மணி நேரம் நடத்திருப்பாங்க. அதுல புரியாத அவனுக்கு 2x ஸ்பீட்ல வச்சு யூடியூப்ல கதை கேட்கறான் பாருங்க. அப்ப புரியுங்க. அப்ப வரும் பாருங்க அந்த நமக்கு ஆசை. அப்பாடா படிச்சு முடிச்சிட்டோம். அவன் கேட்டதே 1/2 மணி நேரம் தான் கதையா இருக்கும். அப்படின்னு நினைப்பான். பரவாயில்லடா படிச்சு முடிச்சிட்டோம். எக்ஸாம் நம்ம எழுதிடலான்ற ஒரு மனநிலைச்சுக்கு வருவாங்க அவன். அதுதான் அவன் எக்ஸாம் எழுதும்போது அமிர்தமா வந்து பொழியும். அதாவது யூடியூப்ல கேட்டான் பாத்தீங்களா கதை. அதுதான் அவன் எக்ஸாம் அப்படியே பேப்பர் எழுதும்போது மேம் அடிஷனல்ட்டு எழுதும்போது அமிர்தமா அந்த யூடியூப்ல கேட்ட கதை தாங்க வந்து பொழியும். நான் கூட அந்த விளையாட்டுல தாங்க இருக்கேன். நடுவர் அவர்களே, இணையம் என்பது எதிர்காலம் வரை நீடிக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. புத்தகங்கள் என்பது காலங்கள் செல்ல செல்ல அழிந்துவிடும் அல்லவா? ஆனால் இணையத்தில் அதனை பதிவிட்டால் காலம் முழுதும் நிலைத்து நிற்கும். ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்லவா? ஏனென்றால் நம் தமிழர்கள் எழுதிய நிறைய புத்தகங்கள் காணாமல் போய்விட்டது. நீங்க ஏங்க இணையதளத்தை சாபம், வேஸ்ட், யூஸ்ஃபுல் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? அத வரமா நினைங்க. அது நம்ம கையில இருக்கிறது ஒரு வரம். இது வந்து அதாவது நம்ம கையில இருக்கிற கைபேசிய நம்ம வரம்னு நினைச்சா அது வரம். சாபம்னு நினைச்சா அது சாபம் தாங்க. இணையமாகது இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதாவது நடுவர் அவர்களே எதிரணியில இருக்கவங்க அது வந்து சாபம்லாம் நினைக்கல. வரம் தான் நினைச்சிருக்காங்க. ஏன் சாபம்னு நினைச்சாங்கன்னா, இந்நேரம் இணையதளத்துல வந்து Google Meetல வந்து இந்த பட்டிமன்றத்த அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா? வாகை தமிழ்ச்சங்கத்துல நடத்துறது Google Meet மூலியமா இங்க வந்து இணைஞ்சிருக்காங்கன்னா, அத வந்து அவங்க வந்து சாபம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. வரம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. என்னோட அணியில இருந்து சகோதரர் தசரா அவர்கள் சிறப்பான உரையை முன்வைத்தார். அருமையாக சொன்னார். ஆய்வு மேற்கொள்ள பல தகவல்கள் தேடினேன் என்று. நடுவர் அவர்களே, பட்டவனுக்கு தான் வழி தெரியும் அப்படின்ற மாதிரி கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா நானும் பட்டிருக்கேங்க. ப்ராஜெக்ட்டுக்கு ஓடுன்னு அலைஞ்சு லைப்ரரி ஃபுல்லா புக் தேடுனாலும் எங்கேயுமே புக் கிடைக்கலங்க. கடைசியில வந்து Googleல சர்ச் பண்ணேன். எனக்கு இந்த தலைப்பு குடுத்து நீங்க வந்து எனக்கு வேணும் அப்படின்னு தகவல். டக்கு டக்குன்னு வருதுங்க தகவலு. நான் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வாரமா லைப்ரரியில போய் தேடி தேடி அலையிறேன். ஆனா கிடைக்கல. ஏன் அப்டின்னா, இணையதளத்துல நெறைய கருத்துக்கள் வந்து நெறைய வந்துட்டு இருக்கு. சகோதரர் சஞ்சய் அவர்கள் அருமையாக கூறினார். நடுவருக்கே டிப்ஸ் கொடுத்தார். அருமை, அருமை சகோதரர். நடுவர் அவர்களே, இப்பொழுது நடுவர் அவர்களே, தற்காலத்தில் இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பது இணையதளமே என்று ஆணித்தரமாக என் கருத்தை கூறி, எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்துக்கும், அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், என் பேச்சை கேட்டோர்களுக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் யாழினி அவர்களே. உங்கள் அனைவருக்குமே மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். யாழினி, நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பில் எல்லா கருத்துக்களும் முன்மொழிந்தீர்கள். அருமையான கருத்துக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டுமின்றி இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்று நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புல ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பேச்சு கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில என் சார்பாகவும் வாகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் இந்த பட்டிமன்றத்தை வழிநடத்தும் அனைத்து நபர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னன்னா, நீங்க மத்த பட்டிமன்றத்தை பாத்தீங்கன்னா சொன்ன கருத்தையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க.
ஒவ்வொரு அணியிலயும். ஆனா இங்க வந்து ஒவ்வொருத்தரும் கருத்துக்களும் வேறுபட்டு இருந்தது. வித்தியாசமான கருத்துக்களை அந்த தலைப்புக்கொட்டு கருத்துக்கள வந்து சொன்னீங்க. அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். இப்ப நம்ம தீர்ப்பு வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சொல்லாம போனாலும் விட மாட்டீங்க. கண்டிப்பா சொல்றேன். அதாவது இன்றைய சூழல் தலைப்பே என்ன குடுத்திருக்காங்க? இன்றைய சூழல்னு குடுத்திருக்காங்க. கொஞ்சம் அன்றைய சூழல்ல இருந்து பேசினா தான் இன்றைய சூழலுக்கு வர முடியும். இப்போதாங்க நாங்க இந்த வருடம் தான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடிந்து, நான் வந்து இயற்கை விவசாய வழிகாட்டியா நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு 2 சூழலும் எனக்கு தெரியும். இன்றைய சூழலும், அன்றைய சூழலும் நாங்க கடந்து வந்து தான் இருக்கோம். அப்ப கொஞ்சம் யோசிச்சு தான் தீர்ப்ப நம்ப சொல்லி ஆகணும். இந்த பக்கம் ஆசிரியர் தான் அப்படின்னு நீங்க ரொம்ப அற்புதமா உங்களுடைய வாதங்களை வந்து நீங்க பேசுனீங்க. வாழ்த்துக்கள். நான் படிக்கும் பொழுது இணையதளமே கிடையாது. நான் வந்து இந்த பள்ளி படிப்பை முடிச்சேன். முடிச்சு தான் இணையதளத்தோடு நான் இணைந்து கல்லூரி படிப்பை வந்து தொடங்குனேன். அப்ப இந்த பள்ளி படிப்பு என்பது இணையதளம் இல்லாத ஒரு படிப்பா தான் இருந்து, ஆசிரியர்கள் கிட்ட மட்டும் தான் இந்த திறன்பேசி இருக்கும். அவர்கள் கிட்ட நாங்க வாங்குவோம். எதுக்குன்னா, இந்த கலை திருவிழாக்கு வந்து பாட்டு கேட்கறதுக்காக மட்டும் தான் வாங்குவோமே தவிர, படிப்பதற்காக வாங்கல. எங்களுடைய பள்ளி படிப்பு முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் அவர்கள் வழி தான் வந்தது. அதுவும் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு இந்த ஆங்கிலம் என்பது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும் அப்டின்னாங்க. அது வந்து எல்லாருக்கும் தடுமாற்றமா இருக்காது. ஒரு சிலருக்கு சிறந்த ஒரு ஆசிரியர் கூட அமைந்திருக்கலாம். அப்படி அரசு பள்ளியில் இருப்பவர்களும் சரி, எந்த பள்ளியில் இருப்பவர்களும் சரி, இணையதளம் இல்லாமல் ஆசிரியர்கள் மூலம் திறம்பட வந்த மாணவர்களும் இருந்தாங்க. இந்த இணையதளம் வந்த பிறகு, அந்த மாணவர்களின் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்டின்னா, அசுர வளர்ச்சின்னே சொல்லலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இணையதளம் வந்ததுக்கு பிறகு, நாம வலைதளங்கள்ல வந்து நல்ல விஷயங்கள பார்க்கிற போது மட்டும் பாருங்க. இந்த வலைதளங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த அரசு தேர்வு இந்த பணியாளர் அந்த சென்னையில ஒரு இடம் இருக்கும். அங்க நின்னு அவிங்க ஃபோட்டோ எடுத்து வீடியோ போடுவாங்க. அவிங்க போடும்பொழுது, அந்த வீடியோ பார்க்குற நமக்கே வந்து அடுத்து நாமளும் அடுத்த வருடம் அங்க போய் நிக்கணும்ங்கும். அங்க படித்தவர்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இணையதளத்தை பயன்படுத்தி படித்தவர்களா இருப்பாங்க. ஒரு சிலர் கல்லூரி படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு இணையதளத்தில் வகுப்புல கலந்துக்கிட்டு, அப்படி பயிற்சிகளை மேற்கொண்டு வந்த அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இருப்பினும் நமக்கு குடுத்திருக்க தலைப்ப வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒரு பக்க தீர்ப்பா என்னால வந்து குடுத்திட முடியாது. ஏன்னா 2 பக்கமுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா, உங்களுடைய கல்லூரிகளிலும் சரி, நம்ம பார்க்குற எல்லா இடங்களிலும் சரி, இணையதளம் இருக்கு. எல்லா இடங்களிலுமே இப்ப தமிழ்ச்சங்கமே நம்ம இணையதளத்தின் மூலமா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இணையதளமே முழுசா இயங்குதா? அந்த இயக்குவதற்கு நம்மளைப் போல நபர்கள் இருக்கிறார்கள். இயக்குபவர்களும் ஒரு ஆசிரியர்கள் தான். இந்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு அவர்கள் ஒரு ஆசிரியர்கள் தான். இங்க பல மன்றங்கள் நடக்கிறது, பல வகுப்புகள் நடக்கிறது. இருப்பினும் அந்த வகுப்புகளில் சொல்லுபவர்கள் யாருன்னா, அவர்களும் ஒரு ஆசிரியர்கள் தான். அதேபோல பள்ளி, கல்லூரிகளிலும் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் படி ஸ்மார்ட் கிளாஸ்லாம் நடக்குது. நீங்க உங்களால டவுட்லாம் கேட்க முடியாது தான். அவிங்க கிளாஸ்லயே சொல்லிருவாங்க ஆசிரியர்கள். உங்களுக்கு ஏதாவதுன்னா Googleல சர்ச் பண்ணி பாருங்க. சொல்லிடுவாங்க. ஆசிரியர்களே இணையதளத்த பயன்படுத்தி பாடம் கற்பித்து வருகிறார்கள். இது வந்து நம்ப ஒத்துக்கொள்ள வேண்டிய ஏன்னா, நான் கல்லூரி படிக்கும் பொழுது, என் கண் முன்னாடி என் ஆசிரியர் என்ன கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்களும் ChatGPTல ஏதாவது ஒரு சில கருத்துக்கள இனி எக்ஸ்ட்ராவா சொல்லலாமா? அப்படின்றத அவர்களும் இணையதளத்த பயன்படுத்தி தான் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். அதன் வழி தான் நாங்களும் பாடங்கள கத்துக்கிட்டோம். அப்போ இந்த இடத்துல முழுக்க முழுக்க இணையதளம் மட்டுமே இருக்குதா? அப்படின்னா கிடையாது. ஆசிரியர்கள் பங்கும் இருக்கிறது. ஏன்னா ஆசிரியர்களும் இன்றளவும் வந்து பணியாற்றிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இணையதளத்துல வந்து வகுப்புகள் நடந்தாலுமே, அங்க வந்து YouTubeல ஒரு வீடியோ ஆன் பண்ணிட்டு இருந்தாலுமே, அந்த YouTube வீடியோ ஆன்ல இருந்தாலும் அதுக்கான ஒரு விளக்கத்தை ஆசிரியர்களும் கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து இருவரின் பங்குமே இருக்கு. ஆசிரியரின் பங்கும் இருக்கிறது, இணையதளத்தின் பங்குமே இருக்கிறது. உடனே நீங்க கேட்கலாம். கேரளாவுல பாருங்க ஏஐ தான் இப்போ ஒரு பொம்மை ஏஐ மாரி ஒரு ஆசிரியர் வந்து வடிவமைச்சு அது வந்து பாடம் சொல்லிக் குடுக்குது. அப்படின்றத கூட நம்ம பார்த்திருப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏஐ என்னதான் நீங்க வந்து ஏஐ நீங்க வந்து பண்ணாலுமே, ஒரு மாணவனுக்கு ஒரு முழுமையான கல்வியை வந்து ஆசிரியர் இருந்தா தான் கொண்டு சேர முடியும். அப்போ இன்றைய சூழலும் சரி, எந்த சூழலும் சரி, ஆசிரியரின் பங்கு
குறிப்பிடத்தக்கது. ஆனா நமக்கு நம்ம வாகை தமிழ்ச்சங்கம் என்ன தலைப்பு குடுத்திருக்காங்கன்னா, இன்றைய சூழல்ல மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது ஆசிரியரா, இணையதளமான்னு கேட்டா 100% எடுத்துக்கலாம். 100% ஒரு 75% இணையதளத்தின் மூலமா தான் கல்வியானது மாணவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மீதி இருக்கின்ற 25%ம் ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த 25% இல்லைன்னா, இந்த 75%மான இந்த இணையவழி கல்வி என்பது முழுமை பெறாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் ChatGPTல நீங்க எடுத்து நீங்க படிச்சாலுமே, நீங்க ஆசிரியரோடு கொஞ்சம் அத உரையாடி பாருங்க. ஏன்னா நீங்க ஆசிரியர் வந்து நம்ம தப்பு சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு நீங்க குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்களுடைய அறிவு கடல் போன்றது. நம்ப ஒரு சில கேள்விகளுக்கு அவர்களால பதில் சொல்ல முடியலனாலும், அவர்களுடைய அறிவு நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. நீங்க ChatGPTல கல்வி கத்துக்கிட்டு, நீங்க ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய ஆசிரியர்களோடோ, இல்ல நன்கு படிக்கின்ற உங்களுடைய சக மாணவனோடு நீங்க உரையாடும் பொழுது, அதன நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய அறிவு இன்னும் விரிவடையும். அப்ப முழுக்க முழுக்க ஒரு முழுமையான கல்வி இணைய வழியிலிருந்தே உங்களால பெற்றுக்கொள்ள முடியுமானா, கிடையவே கிடையாது. நீங்க பேசும்பொழுது இணைய வழியில பார்த்தீங்கன்னா, உங்களால கேள்விகள மட்டும் தான் கேட்க முடியும். அதால பதில மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர, உங்களுக்கு ஒரு மன திருப்தியான கல்வியை முழுமையா இணைய வழியால குடுக்க முடியாது. ஒரு மன திருப்தியான கல்வி எப்ப வருதுன்னா, அந்த இணையதளத்தோட ஆசிரியர் இணையும் பொழுது ஒரு முழுமையான கல்விய குடுக்க முடியும். ஏன்னா, இப்ப ஆசிரியரால கத்தி கத்தி பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப மாணவர்கள் அதிகமாயிட்டாங்க, வகுப்புகள் அதிகமாயிட்டு, அவர்களால தொடர்ந்து கத்தி கத்தி பேச முடியாது. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கும் பொழுது, அவர்கள் இன்னும் நெறைய விஷயங்கள நமக்கு சொல்லி தராங்க. அது ஒரு கருவியாகவும் பயன்படுத்துகிறார்கள். எனவே, நான் சொல்லுகின்ற தீர்ப்பு என்னவென்றால், இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது இணையத்துடன் இணைந்த ஆசிரியரே. இதில் அதிகமான பங்கு வகிப்பது இணையதளம் தான். இருப்பினும் ஆசிரியரின்றி இந்த இணையதளம் இயங்காது என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு, ஆசிரியரோடு இணைந்த இணையதளம் தான் இன்றைய சூழலில் கல்வி கற்றுக்கொண்டு குடுக்கிறது. அந்த கல்வியைத்தான் நானும் கற்றுக்கொண்டுள்ளேன். நீங்களும் கற்றிருக்கிறீர்கள். நம்ம வேலை செய்ற இடத்திலயும் இணையதளத்தோடு இணைந்து தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படின்றதையும் நான் பதிவிட்டு, உங்கள் இரு அணியிருக்குமே என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வித்தியாசமான தலைப்ப நீங்க சிந்தித்து பார்த்து எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? இந்த பக்கமும் தீர்ப்பு சொல்ல முடியாம, அந்த பக்கமும் தீர்ப்பு சொல்ல முடியாம, ஒரு சிக்கலான தலைப்பா இருந்தாலும், நாங்க சீக்கிரமாவும் தீர்ப்பு சொல்லுவோம், சிந்தனை மிகுந்த தீர்ப்பும் சொல்லுவோம்னு சொல்லி, இணையத்துடன் இணைந்த ஆசிரியர் கல்வி தான் இன்றைய சூழலில் சென்று கொண்டிருக்கிறது. இணையதளமே அப்படின்னு சொன்னா ஒரு 10 வருஷம் ஆகுங்க. ஆசிரியரே இல்லாம இயங்குனுச்சுன்னா நான் இணையதளம்னு சொல்றேன். அப்போ என்னுடைய தீர்ப்பு இணையதளமும் இருக்கிறது, ஆசிரியரும் இருக்கிறது. இணையதளத்தின் பங்கு அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் ஆசிரியரின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி, இரு அணியிருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இது போன்ற சிந்தனை மிகுந்த, கருத்துக்கள் மிகுந்த பல்வேறு பட்டிமன்றங்களை மீண்டும் மீண்டும் நிகழ்த்த வேண்டும். இது போன்ற இந்த அணியில் பேசிய பேச்சாளர்களைப் போன்ற நிறைய பேச்சாளர்கள் பங்கு கொண்டு அவர்களுடைய திறமை வெளிவர வேண்டும். நீங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமா பேசுனீங்கப்பா. ரொம்ப ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் வாழ்வில் மிகச்சிறந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி, இப்படி ஒரு அருமையான ஒரு செயலை செயலாற்றி வரும் மாகை தமிழ்ச் சங்கத்திற்கு வாழ்த்துக்கள், வணக்கம். அடுத்த பட்டிமன்றத்தில் சந்திப்போம். மிக்க நன்றி. மிகவும் சீரும் சிறப்புமாக பட்டிமன்றம் இனிதே நிறைவடைந்தது. ஆம், தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் தலைப்பு இருந்தது. அதுக்கு ஏற்ற கருத்துக்களையும் மிகவும் பாங்குடன் கொண்டு வந்து கொடுத்த இரு அணியினருக்கும் மிக்க நன்றி. மற்றும் அதனை மிகவும் ஒரு சில சூழ்நிலைகள் இருந்தும் நடுவர் அவர்கள் மிகவும் சிறப்பாக கொண்டு போனதற்கு ஒரு தனித்துவமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இணைந்து அனைவற்றையும் கவனித்த அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. லெஃப்ட் ஆயிக்கலாம் எல்லாரும்.
சிந்துஜா, சிந்து இருக்கீங்களா சிந்து? சிந்து